श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातयोगीन्द्रपादरे कामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैर्भरुग्मव्यामोहदस्तैरानितराय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न प्रभुतेर्मुकुडाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्नां भूतं शरश्च मदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारपुरुषेतरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्ता विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं शास्त्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவடிநாடென்னும் தென்குருகூரென்னும் அறிவினியவன் பொருளென்னும் அருமறை கடந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தார் எல்லாதரஞ்சு தனத்தாலும் ஏதும் குறவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த வெறுங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மணற்பாதம் வணங்குகின்றேன் அந்த வெறும் ஜீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதனரங்கர் வன்புகள் மேலான தமிழ் மறைகளாயிரமும் நமதல் தாய் சடகோபன் மெய்பார் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்கைர நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருயர்கோல் யாழி நீஷ வேதத்தியல் நாதம் பங்கஜநேத்திர ராமயமுனாவஸ்தவ்யமாலாதரான் யோகீந்திரம் குருகேஷ சந்திர ஜலதிம் கோவிந்த பூராதிபௌ பட்டாரியம் நிகமாந்த யோகி ஜகதாச்சாரியௌ ச கிருஷ்ணத்வயௌ வந்தே மாதவ பத்மநாப சுமனஹ கோலேஷ தேவாதிபான் திருவருள்மான் சேன முதலீஷட கோபன்னாத முனீஷீர் உய்யக் கொண்டார் மணக்கார் நம்பி சென்றாமாட வந்தார் குருமாலாதரர் குருகைப்பிரார் கண்பாம் எதிராசர் கோவிந்தர் கூரேஷர் பட்டர் வேதாந்தி முனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ள இவரிடத்தற்கே இந்த மாதவர் பத்மநாபர் இவர் அருளாளர் திருவடியூன்ய எவப்பெருமாள் கைக்கொண்டருளும் திருமலையாழ்வார் பதங்கள் முன்பெண்ணூர் சேர்ந்தனவே ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மேஷேயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யபட்டநாத நண்பர்தாள் தூளி நட்பாரன் நன்கலியன் ஈதிவர் தோற்ற தடைவாம் இங்கு என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமாலையில். அந்த உபதேச ரத்னமாலை பாசுரத்துக்கு அனுகுணமாக ஐந்தாவதாக திருவோதாரம் பண்ணினவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட சரமதிவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே ஆரம்பத்திலே 5ஆம் திருவாய்மொழி, அது தோழில்மா மணிமாடமூங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுங்குவரை என்கிறார். அத்தியுதமான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்கள் அதையெல்லாம் இப்பொழுது சற்று முன்புதான் நாம் அதில் அனுபவித்தோம். அதாவது 8 பாட்டு பரியந்தம் நம்மிடத்துல அனுபவித்து தலை கட்டினோம். அந்த பாசுரங்களை எல்லாம் கீழே ரெட்ட திருப்பதி என்கிற இந்த திவதேசத்திலே, அதாவது திருத்தொலைவில்லி மங்கலத்திலே அரவிந்தரோச்சனன் சன்னதியிலே அந்த 8 பாட்டினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன். இனி தொடர்ந்து மேலே அந்த 8ஆம் பாட்டிலிருந்து மேலுண்டான 9ஆம் பாட்டு மேலுண்டான 2 பாட்டினுடைய அர்த்த விசேஷத்தை இவ்விடத்திலே நாம் அனுபவிக்கலாம். அதிலே 8ஆம் பாட்டிலே அங்கே தெரிவித்தார், கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தரோச்சனா என்னென்னே நைந்திறங்குவேன சீதா விராட்டியை காட்டலும் இவளுக்கு என்ன பெருமை. அதனாலே கண்ணழகு 2 பேருக்கும் ஒன்னாதான் இருக்கு. ஆனாலும் கூட இவளுடைய கண்ணழகுக்கு தனிப்பட்ட ஏத்தம் உண்டுன்னு ஏன் சொன்னார்னா, அங்க சீதையினுடைய கண்ணு ஏன் விசாலமா இருக்குன்னா, ராமனை பார்த்தபடினாலே விசாலமா இருக்கு, பெருசா இருக்கு, நல்ல கருத்து இருக்கு ராமனை பார்த்தபடினாலே. ஆனால் பராங்குஷனாகி இங்க அரவிந்தரோச்சனன் எம்பெருமானை மட்டும் பாராமல் பிராட்டியும் சேர்த்து பார்க்கிறபடினாலே விடத்துல இவளுக்கு உண்டான கண்ணழகு என்று ஆச்சரியமா நம்மள எடுத்து காட்டினார் விடத்துல. ஆனால் இவளுடைய கண்ணழகுக்கு என்ன சிறப்புனா, எம்பெருமானை மட்டும் பார்ப்பதில்லை, பிராட்டியும் பார்க்கிறார், வெறும் மிதுனத்தை பார்க்கிறபடினாலே இவளுக்கு உண்டான தனிப்பட்ட சிறப்பு என்பதை பார்க்கிறோம். ஆக இவள் அதை போல இருக்கக்கூடிய ஒரு ஏத்தம் படைத்தவள் சீதா பிராட்டியை காட்டிலும் பெருமை உண்டு பராங்குஷ நாயகிக்கு என்கிற ஆச்சரியமான அர்த்த விசேஷத்தை காட்டினார். அதே போலத்தான் வடகரைவன் தொலைவில்லி மங்கலம்னு சொல்றபடினாலே மேலே திவதேசத்துக்கு என்ன பெருமைனா, அங்கேயே தெரிவித்தேன், இது அந்த விரஜைக்கு அப்பால் இருக்கிறா போல இருக்குதுன்னு காட்டினார். நம்முள்ளே விரஜைக்கு அப்பால் என்ன இருக்கு, பரமபதம் இருக்கு. அதை போல இருக்கக்கூடியது இது தாமிரபரணிக்கு வடகரையில இருக்குன்னா.
அரவிந்தலோச்சனை சேவிச்சா அப்படியே பரமபதநாதனாவே சேவை சாதிக்கிறான். அதனால்தான் அத்தை நம்பிள்ளை காட்டினார் இடத்துல பரமபதநாதனாக ஆதிசேஷ பீடத்தில் ஒரு காலை முடித்து ஒரு காலை நீட்டி அற்புதமாக 2 நாச்சிமார்கள் புடைசூட இவ்விடத்துல எழுந்தருளி இருக்கானோ இல்லையோ அரவிந்தலோச்சனாக. அதனால்தான் தாமிரபரணிக்கு வடகரையிலே இருக்கிறது இதுன்னு மறைவைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பரமபதத்தை போலேதான் இதுவும் என்கிற அத்தியுதமான அர்த்த விசேஷத்தை விடத்தை காட்டுகிறார் நம்பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்தில். ஆக அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடின அந்த அரவிந்தலோச்சன் அவருடைய திருவடிவாரத்தில் அந்த 8ஆம் பாட்டினுடைய அர்த்த விசேஷத்தை அனுபவித்து இனிமேலே 9ஆம் பாசுரம் அந்த 9ஆம் பாசுரத்தில் இறங்கினாள் தோறும் வாய்வழி இவள் கண்ணநீர்கள் அலமரா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ண ஓவென்று கூவுமாள் துரங்கம் வாய் விளந்தான் உரை துறவில்லி மங்களம் என்று தன் கரங்கள் கூப்பி தொழும் அவ்வூர் திருநாமம் கற்றதன் பின்னையே என்பது இங்கே இந்த 9ஆம் பாட்டு. அதுல இறங்கி நாள்தோறும் வாய்வழி என்று இறங்கி நாள்தோறும் அப்படியே ஒவ்வொரு தினமும் இவள் இருக்காள் அப்படியே இழைத்து போனாள் இவள் இறங்கி நாள்தோறும் அப்படியே மனசளவிலே உடைகுடைப்பட்டு போய் சைத்தில்யத்தை அடைஞ்சு நீர்ப்பண்டமாக உருகி போய் இறங்கி நாள்தோறும் வாய்வெறி இவள் கண்ணநீர்கள் அலமரா என்று மனசுக்கு அப்படியே உருகித்துனா மனசே உருகி போயிடுத்து. அப்புறம் எப்படி பேசுவாள்? மனசாகாரத்தோட தானே பேசணும், மனசுல நினைக்கிறத தானே பேச முடியும். ஆனா வாய்வெறி என்று வாயாலே எப்பொழுதும் புலம்புகிறாள் அப்படின்னு சொன்னா மனசாகாரமே இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? இவளுக்கு தேவையே இல்லை, மனசாகாரமே வேண்டியதில்லை. இவ்விடத்துல அவனிடத்துல உண்டான ஈடுபாட்டின் காரணத்தாலே வாயானது தன்னடையே அவன் பேரை சொல்லி புலம்புகிறது. மனசானது அப்படியே உருகி போன நிலையையும் வாய் புலம்பக்கூடிய தன்மையோட கூடினவள் தான் பராங்குஷனாய் என்கிற அர்த்தத்தை காட்டினார். இறங்கி நாள்தோறும் வாய்வெறி இவள் கண்ணநீர்கள் அலமரா இவளுடைய கண்கள்ல ஏன் நீரானது பொங்கி வருகிறது கண்ணநீர்கள் அலங்கமரா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ண ஓவென்னு கூவுமான். இவள் சப்தம் பண்றாளே எப்படி இருக்குன்னா மரங்களும் இறங்கும் வகை மரங்கள் இருக்கு அதெல்லாம் உருகி போடணும் அப்படியே அப்படியே நீர்ப்பண்டமா மரங்கள் கூட உருகிறது. மணிவண்ணா ஓவென்று கூவுமான் கூப்பிடுறதுக்கு மணிவண்ணா ஓன்னு அழைக்கிறாள். அதனால மரங்கள் கூட உருகி போறதுன்னு அத்தியுதமா வியாக்கியானம் பண்ணினார் நம்பிள்ளை இடத்துல. அந்த காலத்துல எம்பார் அவரிடத்துல போய் சில பேர் கேட்டாராம் அது எப்படி மரங்கள் கூட எங்கேயாவது உருகுமா எங்கேயாவது மரங்கள் கூட உருகி போகுமா என்று கேட்டார். கேட்ட உடனே எம்பார் தெரிவித்தார் அந்த காலத்துல கண்ணபிரான் குடலை ஊதினான். குடலை ஊதினா காலத்துல என்ன ஏற்பட்டது? மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் என்று மரங்கள்லேருந்து அப்படியே மதுவை சொரிந்தது காலத்துல அப்படியே தேனானது அப்படியே பெருகித்து மது மரங்கள் இருந்து அப்புறம் எந்த பக்கம்லாம் எம்பெருமான் அப்படியே திரும்பி அப்படியே குடலை ஊதுறானோ அந்த பக்கம்லாம் மரங்கள் அப்படியே திரும்பிய இடத்துல அதனுடைய கிளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் கையை கூப்பியத்து அவன் நோக்கி என்ற இடத்துல ஆச்சரியமா பெரியாழ்வார் நாவலம் பெரிய தீவினில் வாரும் நங்கவீர்கள் போர் அற்புதம் என்கிற பதிகத்திலே கண்ணன் குடலூதின விற்த்தாந்தத்தை அனுபவிக்கிறார். அப்பொழுது இந்த மரங்கள்லாம் இப்படி ஒரு ஆச்சரியத்தை அடைந்தது என்று அங்கே காட்டினார். ஆக அந்த காலத்திலே இந்த மரங்கள் எல்லாம் இப்படி செய்தது என்பதை நாம் கேட்கிறோம் கிருஷ்ணாவதாரத்தில். அதே போலத்தான் இப்பொழுது ஆழ்வார் இப்படி பாடும் காலத்திலே இந்த மரங்கள் எல்லாம் உருகி போயிற்று விடத்திலே மரங்களும் இறங்கும் வகையாயிற்று என்று இங்கே ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார் நம்பிள்ளை இடத்துல. அது அந்த காலத்துல நடந்தது. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நமக்கு இந்த பாட்டை கேட்டா கூட நமக்கு உருகிற மாதிரி இருக்கு. சுக்காம்பரலை போல கல்லிஞ்சர்கள் நாம் எல்லோரும் நமக்கு எதை கேட்டாலும் உருக மாட்டேங்கிறது நம்முடைய மனசு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் கூட நன்னா யமனியமன்னு மனதையெல்லாம் அடக்கி வைத்திருக்கக்கூடிய யோகிகள் கூட அப்படியே உருகி போறா இதை போல விற்த்தாந்தத்தை கேட்கும் காலத்துல. அப்படி இருக்கும் காலத்துல நாமே உருகிறோம். இப்பொழுது கேட்டாலும் கூட அப்பா ஆழ்வார் என்ன கதறினார் மணிவண்ணா ஓவென்னு கூவுமான்னு ஆழ்வார் கதறினாரு. என்ன துடிப்பு ஆழ்வாருடைய துடிப்புன்னு இப்பொழுது நாம் இதை கேட்டாலே நமக்கு வருத்தம் ஏற்படுறதாக என்ன ஆச்சரியம் என்ன ஒரு வியக்தி விசேஷம் ஆழ்வார்னு நினைக்கும்படியா இருக்கு. இந்த காலத்துலன்னு சொன்னா 5000 வருஷம் கழிச்சு இப்போ கூட நமக்கு அப்படி உருக்கம் ஏற்படுறது அப்படின்னா அதே காலத்துல இந்த மரங்கள் இறங்க சொல்ல வேண்டும். அதே காலத்துல மரங்களானது அவைகள் ஆழ்வாருடைய கூக்குரலை கேட்டு உருகித்துன்னு அதுல என்ன சந்தேகம்னா கட்டாயம் உருகும். உருகாமல் இருக்குமா? உருகி போகும் கட்டாயம். ராமனுடைய குணங்கள்ல ஈடுபட்டது அந்த மரங்கள் அதாவது செடி கொடிகள் எல்லாம் வாடிவிட்டதா என்று பார்க்கிறோம். விஷயத்தே மகாராஜ வியாம வியசன தரிசிதா அபிவிருக்ஷா பரிம்ராணா சபுஷ்பாம் குரகோரகா என்று ராமனுடைய ராஜ்யத்திலே ராமன் காட்டுக்கு போன காலத்துல இந்த ராஜ்யத்திலே எல்லாம் வாட்டத்தை அடைந்தது இல்லையோ. மரங்கள் எல்லாம் வாடிவிட்டது, புஷ்பங்கள் எல்லாம் உலர்ந்து விட்டன, பழங்கள் எல்லாம் உதிர்ந்து போயின, குடங்கள் எல்லாம் கொதித்தன, ஏரிகள் குட்டைகள் நதிகள்
எல்லாம் கொதித்து போய்த்து ராமனை விட்டு பிரிந்து ராம வியசனகர்ஷிதாக என்று ராமபிரானுடைய குணங்கள் அதில் ஈடுபட்டு எல்லாம் அப்படியே அவைகளெல்லாம் வாடிவிட்டது, வாட்டத்தை அடைந்ததுன்னு அந்த காலத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது ஆழ்வார் எம்பெருமானுடைய திருமேனி அழகில் ஈடுபடுறார். மணிவண்ணா என்ற திருமேனி அழகில் ஈடுபடுறார். இந்த திருமேனி அழகில் ஈடுபடுகிற அப்படின்னாலே மணியை போலே நிறம்னா அந்த நிறத்தோட கூடியிருக்கா உள்ள இருக்கக்கூடிய பெரும் என்று அந்த திருமேனி நிறத்தில் ஈடுபடுறபடினாலே அதை நினைத்து கதறுகிறார். மணிவண்ணான்னு கதறினார். இப்போ மரங்கள் அப்படியே உருகாத இடத்துல கட்டாயம் உருகி போகும் என்று அத்தியுதமான அர்த்தத்தை எம்பார் சாதித்தார் காலத்திலே என்று நம்முள்ள ஈட்டில ஆச்சரியமா எடுத்து காட்டினார். மணிவண்ண ஓவென்று கூவுமான் துரங்கம்வாய் பிளந்தான் உரை தொலைவில்லி மங்களம் என்று துரங்கம்வாய் கேசையை கொன்றவன் அவன் தான் கண்ணபிரான். அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரான் தொலைவில்லி மங்களம் என்று தன் கரங்கள் கூப்பி தொழும் தொலைவில்லி மங்களம்னு சொல்லி வணங்குறான. மணிவண்ணாவோன்னு சொல்றா. தொலைவில்லி மங்களம் தான் உடனே சேவை சொல்றா. தொலைவில்லி மங்களம் என்று கூப்பி கரங்கள் கூப்பி தொழும் அவ்வூர் திருநாமம் கற்றதற்பின்னையே என்று அந்த ஊர் திருநாமம் இருக்கு. அதை கற்றதற்பின்னையே அதை கற்ற பிற்பாடு இவர்களுக்கு இப்படி கை கூப்புறான். நம்மளை விசாரித்தார். எப்ப சுவாமி கற்றா? ஒரு 15 வயசு இருக்குமா? ஆழ்வார் கற்கும் போது அந்த திருநாமத்தை சொல்லும் போது தொலைவில்லி மங்களம்னு சொல்லும் போது வார்த்தை சொன்ன ஆரம்பிச்சதே தொலைவில்லி மங்களத்துல தான். சரிமா வேக்கணும். இவர் ஒரு வார்த்தை சொன்னது என்றும் அது ஒரு வார்த்தை என்றும் தொலைவில்லி மங்களம் என்று வேறு ஒரு வார்த்தை என்பதும் கிடையாது. ஆழ்வார்த்தமிழில் பிறந்தவாடுகள்லாம் இந்த தன்மை உண்டுன்னு. ஆழ்வார்த்தமிழில் பிறந்தவாடுகள்லாம் என்ன தன்மை உண்டுன்னா வாய் திறந்து வார்த்தை சொன்னாலே தொலைவில்லி மங்களத்துல தான் ஆரம்பிப்பா. தாயார் தகப்பனார் முதல்ல சொல்லித்தரதே என்ன சொல்லி தருவானா? அம்மானு சொல்லு, அப்பான்னு சொல்லு. அப்புறம் இப்பெல்லாம் புதுசா எல்லாம் ஆண்டி அங்கிள் அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன். அது இப்போ அதெல்லாம் சொல்லித்தர மாட்டா. என்ன சொல்லி தருவானா? தொலைவில்லி மங்களம்னு சொல்லி தருவா. அதுதான் முதல்ல சொல்லி தருவானா. வாய் திறந்து வார்த்தை சொன்னாலே தொலைவில்லி மங்களம்னு சொல்லிடும்னா அப்படி சொல்லக்கூடியது அதான் இவ்விடத்துல ஊர் திருநாமம் கற்றதற்பில்லேன்னு அந்த ஊருடைய பேர் அவ்வூர் திருநாமம்னு சொன்னா தோழி. வியாக்கியாத்தா ரொம்ப ஈடுபட்டார் நம்முள்ள இவ்விடத்துல. தோழி பார்த்தால அவ்வூர் திருநாமம்னு சொன்னா. ஏன் அவ்வூர் திருநாமம்னு சொன்னா? தொலைவில்லி மங்களம் கற்றதற்பின்னையேன்னு தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் தொலைவில்லி மங்களம் பேரை கற்றதற்பின்னால் பின்பாக இவள் கரங்கள் கூப்பி தொழும் கையாலே சேவிக்கிறா, கையை கூப்புறா. எதுக்காக இப்படி அவ்வூர்னு சொல்லணும் என்று கேட்டார். சொன்ன உடனே பார்த்தார். நம்மள அற்புதமா தெரிவித்தார். இந்த தோழி தொலைவில்லி மங்களம்னு தன் வாயாலே சொல்லி பார்த்தார். சொல்லி பார்த்தா ஒன்னும் ரசிக்கவே இல்லை. ஆழ்வார் சொல்ற மாதிரி இல்லைன்னா சுவாய திறந்து தொலைவில்லி மங்களம்னு சொன்னா ஆழ்வார் சொல்லணும். நாம சொல்றது நம்ம சொல்லவே கூடாது என்கிறபடினாலே அவ்வூர் அப்படின்னு சொன்னார் என்று தெரிவித்தார். நம்மள தெரிவித்துட்டு நம்மளையே மேல கேள்வி கேட்டினார். ஆனா கீழே இத்தனை பாசுரத்துல 8 பாட்டுல கீழே தொலைவில்லி மங்களம்னு தோழி தானே சொல்லின்னு வந்திருக்கா. தொலைவில்லி மங்களம் கண்டபின் தொலைவில்லி மங்கரம் என்றெல்லாம் சொல்லி வந்திருக்காளே இந்த தோழி. அப்படி இருக்கும் காலத்துல இப்ப என்ன ஆயிடுத்து திடீர்னா 8 பாட்டுல சொல்லி பார்த்தா நமக்கும் அந்த ரசம் வருமோ நாயிலே? ஆழ்வார் சொல்ற மாதிரியே நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்த்தா ஆனா என்ன பண்ணாலும் சொல்ல முடியல. அதனால 8 பாட்டானவனே 9ஆம் பாட்டுல நம்ம சொல்லக்கூடாது அவ்வூர்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்மால தொலைவில்லி மங்களம்னு சொல்றதுனா ஆழ்வார் சொல்லணும். அதைத்தான் ஆச்சரியமா கீழே பார்த்தோம். சில வியக்தி விசேஷங்களுடைய பேரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில பேர் சொல்லணும்னா பட்டர் அடைய மணவாளன்னு சொல்லணும். கீழே அனுபவித்தோம் இல்லையோ. சோமாசிகாண்டான் எம்பெருமானார்னு சொல்லணும். அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான்னு சொல்லணும். அதே போல தொலைவில்லி மங்களம்னு சொல்றதுன்னா யார் சொல்லணும்னா ஆழ்வார் சொல்லணும். பராங்குஷ நாயகி சொல்லணுமே தவிர நாம் சொன்னா அவ்வளவு ரசிப்பதே கிடையாது. இனிமையாக இல்லை என்று தோழியே சொல்லிட்டான்னு சொன்னா அப்புறம் நாம எங்க இருக்கு சொல்றதுக்கு? அப்படி பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது ஆழ்வார் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னா இந்த திருநாமம்னு காட்டினார். அதை தெரிவித்தார். கரங்கள் கூப்பி தொடும் அவ்வூர் திருநாமம் கற்றதற்பின்னையே என்று அதற்கு பிற்பாடு இவள் கரங்கள் கூப்பி தொழுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஊர் திருநாமத்தை என்னைக்கு கத்தாலும் வாயை திறந்து வார்த்தை சொன்னாலும் அன்னியிலிருந்து கூப்பின கையா தான் இருக்காயும் என்பது அபிப்பிராயம் இவ்விடத்திலே என்பதை காட்டினார் இவ்விடத்திலே. அது 9ஆம் பாட்டிலே தெரிவித்து அதற்கு மேலே பின்னகொள் நிறமா மகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள் என்று இவள் யாருன்னு தெரியலையே. தோழிக்கு சந்தேகம். இவள் யார்? பின்னகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள். பின்னைனா நப்பின்னை நீலாபிராட்டி ஒருவேளை வந்து பிறந்தாளோ, பராங்குஷ நாயகியாக வந்து பிறந்தாளோ பின்னகொள் நிலமாமகள்கொள், அல்லது பூமி பிராட்டித்தான் இப்படி வந்து பிறந்தாளா நிலமாமகள். அதற்கு மேலே திருமகள்கொள் பிறந்திட்டாள் அல்லது திருமகள்கொள் என்று பெரிய விராட்டியார் அவள் தான் வந்து பிறந்தாளா? யார் இதுன்னு தெரியலையே. எந்த சந்தேகிக்கும்படியா இருக்கு. ஆனால் இவ்விடத்துல சந்தேகம் எதுலன்னா இவாள்லாம் இல்லைன்னா
பராங்குஷ நாயகி என்பவள் ஸ்ரீதேவியோ பூமி தேவியோ நீலாதேவியோ கிடையாது. அதனால தான் சந்தேகம். ஏன் கிடையாதுன்னா அவள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, ஸ்ரீதேவி சீதா பிராட்டியாக பிறந்தாள். ஸ்ரீமகாலட்சுமி சீதா பிராட்டியாக பிறந்த ராமன் ஒருவனிடத்துல ஈடுபட்டு இருந்தாள், அவ்வளவுதானே தவிர வேற இடத்துல ஈடுபாடு கிடையாது. அப்படி அல்லாமல் இந்த பராங்குஷ நாயகி ராமனிடத்திலையும் ஈடுபட்டு இருக்கிறாள். அதற்கு மேலே அடுத்தபடியா பூமி பிராட்டி அவள் பிறந்த காலத்துல வராக பெருமானிடத்துல ஈடுபாடுடன் இருந்தாள். அவ்வளவுதான் இருந்ததே தவிர மற்ற பேர் இடத்துல ஈடுபாடு கிடையாது. வராக பெருமானிடத்துல ஈடுபாடோட இருந்தாள். ஆனால் ஆழ்வார் எப்படி இருக்கா, பராங்குஷ நாயகினா வராக பெருமானிடத்தையும் ஈடுபாடோட இருக்கா. நாளை அவளிடத்தையும் ஈடுபாடு, ராமனிடத்தையும் ஈடுபாடு, கற்பார் ராமபிரானை எல்லால் மட்டும் கற்பரோ என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதனாலே ராமனிடத்தையும் ஈடுபாடு, வராக பெருமானிடத்தையும் ஈடுபாடு இடத்துல எல்லா இடத்துலையும். அதைத்தானே கோல வராகமுன்னாய் இளம் கோட்டிடை கொண்ட என்றாய் நீலக் கடல் கடந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோ என்று கடைசியிலையும் வராக பெருமானைத்தான் தெரிவிக்கிறார். அதனாலே வராக பெருமாடத்துல ஈடுபாடு இருக்கு. அதற்கு மேலே இடத்துல நீலா பிராட்டி என்று சொன்னால் நப்பின்ன பிராட்டி ஈடுபட்டது கண்ணனிடத்துல, ஆனா ஆழ்வார் கண்ணனிடத்தையும் ஈடுபடுறார். அதனால இந்த மூன்று பிராட்டியும் ஒப்பிட்டு ஆழ்வாருக்கு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாதுன்னா, ஸ்ரீதேவியும் சொல்ல முடியாது, பூமி தேவியும் சொல்ல முடியாது. நீலா பிராட்டியான நப்பின்னை பிராட்டி கண்ணபிராணத்துல ஈடுபட்டாள். என்ன ஈடுபட்டுட்டா அவள்? ஒன்றும் இல்லை, ஆழ்வார் மாதிரி ஈடுபட்டாள்னா ஒரு நாளும் கிடையாது. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமி போதித்தம்னு கண்ணனிடத்துல ஆசையே வடிவெடுத்த ஆழ்வார் ஈடுபட்டா போலே யாராலையும் ஈடுபட முடியாதுன்னா. கண்ணனிடத்துல ஆசைன்னா என்ன ஆசை, என்ன ஈடுபாடு? ஒரு வெண்ணையை திருடினான் உரலோடைய கட்டினாள் தாயார்னு சொன்ன உடனே 6 மாசம் மயங்கி கிடந்தார்கள். 6 மாசம் மோகித்துன்னு அவனுடைய பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற விற்த்தாந்தத்தில் 6 மாசம் மோகித்து மற்றொரு கடவனை கடவின் உருவடையா கொண்டு எத்திரம் என்று உரலினை கட்டப்பட்ட பிரகாரத்தில் 6 மாசம் மோகித்து இப்படியெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் மோகித்து விழுந்தவர்கள்னு யார்? நப்பின்ன பிராட்டி ஒரு நாளாவது மோகித்து விழுந்திருப்பாரா? இங்கே கண்ணாவதாரத்தில்ப்பா என்னமா வந்தான், எனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னமா 7 காளைகளை அடக்கினான் கண்ணபிரான் அப்படின்னு ஒரு நாளாவது மயங்கி விழுந்திருப்பாடா? அது எப்படி சுவாமி உமக்கு தெரியும் கேட்க வேண்டாம். இல்லை, சரித்திரம் இல்லை. அதனால சொல்லுங்க, சரித்திரம் இல்லையா? சரித்திரம் இருந்தால் தான் தெரியுமே. ஆழ்வார் மோகித்து விழுந்ததை மட்டும் பார்த்துருக்கோமா இல்லையா? சரித்திரம் இருக்கோ இல்லையோ, பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் இல்லையோ. அதனால அவ்விடத்துல நப்பின்னை மோகித்து விழுந்தாருன்னு ஒரு நாளும் கிடையாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோலாம் காரியம் பண்ணோம், 7 காளைகளை அடக்கினோம், இதை பற்றிலாம் ஒரு நாளாவது பிற்பாடு நினைச்சு பார்த்தாலும் ஒன்றையும் காணும் நப்பின்னை பிராட்டி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நினைக்கிறவர் ஆழ்வார் தான். அதனால ஆழ்வாருக்கு உண்டான ஈடுபாடு கிருஷ்ணன் இடத்துல நப்பின்னை பிராட்டிக்கும் கிடையாது, ராமனிடத்துல சீதா பிராட்டிக்கும் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது ஆழ்வாரை போல. அதே போல வராக பெருமானிடத்துல பூமி பிராட்டிக்கும் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. அதனாலே தனிப்பட்ட வியக்தி பராங்குஷ நாயகி என்று சொல்லக்கூடியவள் இவளை போல யாருமே கிடையாது. யாந்த நாச்சிமாரையும் இவளுக்கு சமமாக சொல்ல முடியாது என்பதுதான் அற்புதமான விஷயம் இடத்துல. அதைத்தான் பின்னகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள் என்ன மாயங்களோ இவள் நெடுமாலென்னே நின்று கூவுமாள். என்ன மாயம், என்ன ஆச்சரியம் தெரியல, இவள் நெடுமாலென்னே நின்று கூவுமாள் என்று என்ன வியாமோகம், என்ன வியாமோகம், அவனுக்கு என்ன காதல், என்னிடத்துல என்ன காதல் அப்படின்னு நின்று கூப்பிடுறாங்க. நியாயமா பார்த்தா இவ இப்படி சொல்லக்கூடாது, எனக்கு என்ன காதல்னு சொல்லணும். இவளுக்கு தான் அவ்வளவு காதல் இருக்கு. பெருமான் விஷயத்துல தொலைவில்லி மங்களம்னாலே சேவிக்கிறாளே, இவளுக்குத்தான் அவனிடத்துல மிகுந்த காதல். ஆனா இவ சொல்றது பார்த்தா என்ன சொல்றானா, அவனுக்கு தானே என் இடத்துல காதல், நெடுமால் என்ன நின்று கூவுமான் என்று. காரணம் என்ன, எதனாலே அவனை போய் நெடுமால்னு சொல்றா? நெடுமால் மால்னா மிகுந்த காதல் அர்த்தம். வியாமோகம் காதல் என்றால் மால், நெடுமால்னா ரொம்ப காதல் என் இடத்துல, எம்பெருமானுக்கு தான் என் இடத்துல ரொம்ப காதல் என்று பராங்குஷ நாயகி சொல்றார். ஆனா துடிக்கிறத பார்த்தா இவனுக்கு தான் அவனத்துல நோ காதல் இருக்கிறா போல. அவனுக்கு ஒன்றும் இல்லாத போல பெசோத நின்று இருக்கான், அங்க போனா பெசோத உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு காதல் இருக்கு, இவ தானே இவ்வளவு துடிக்கிறா. இந்த ஊர் பேரை சொன்னா அழறது, குமுறது, இங்கேயும் அங்கேயும் ஆடுறது, மயங்கி போறது, இதெல்லாம் இவளுக்கு தானே ஏற்படுறது. இப்ப அவனுக்கு இவளிடத்துல காதல் அடிக்கம்னு சொல்றாள் அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன என்று தாயார் கேட்பதாக வைத்து இவடத்துல தோழி உடனே அடுத்தபடியா சொன்னா அது காரணம் என்னன்னா, முன்னி அவன் வந்து அவன் நின்று இருந்து உரையும் தொலைவில் இமங்கலம். முன்னி முதல்ல அவன் வந்தான், முதல்ல அவன் வந்துட்டான் இல்லையோ, எனக்கு முன்னாடி அவன் வந்தான். அதனால யாருக்கு காதல் அதிகம், எனக்கு காதல் அதிகமா அவனுக்கு காதல் அதிகமா? நான் என்னவோ இன்னைக்கு வந்துட்டு இங்க தொலைவில் இமங்கலம் அப்படின்னு அந்த திசையை நோக்கி சேவிப்பது, அவனை பார்த்து கைதொழுவது, அவடத்துல துடிப்பது புரளுவது, இதெல்லாம் நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எம்பெருமான் எனக்காக என்னைக்கோ வந்துட்டானே, என்ன அடைய வேண்டும். அப்ப யாருக்கு காதல் அதிகம், அவனுக்கு தானே அதிகம். அதனால தான் நெடுமால்னு சொன்னேன். தோழி அற்புதமா தெரிவிக்கிறார். அதே நெடுமால்னு சொன்னதுக்கு காரணம்னா முன்னாடியே அவன் வந்துட்டான், ஆழ்வார் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் வந்து சேர்ந்தானோ இவ்விடத்துல.
நாளே அவன் வந்து அதுவும் எப்படி இருக்கான் அதை காட்டினார். இடத்துல முன்னி வந்து அவன் நின்று இருந்து உரை, நின்று ஒரு இடத்துல நிற்கிறான். இங்க தேவபிரானா நிற்கிறான். இருந்து உரையும், இருந்து பக்கத்துல அரவிந்த யோசன் சன்னதியில இருக்கிறான், அமர்ந்து இருக்கான். உரையும் அங்கேயே இருக்கான், விடாமல் இருக்கான். இந்த ஆழ்வார் வரணும், இங்கே நம்ம பார்க்கணும், சேவிக்கணும்னு எடுத்துக்கா எத்தனை காலமாக அவசர பிரதீட்சனாக அங்கேயே நின்று இருக்கான். ஆழ்வார் வரப்போறானான்னு அதுக்காக காத்துட்டு இருக்கானே. அப்போ யாருக்கு மால் காதல் அதிகம்னா அவனுக்கு தானே. அதனாலே தான் நெடுமால் என்று தெரிவித்தேன்னு தோழி அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். இடத்துல முன்னி அவன் வந்து நின்று இருந்து உரை தொலைவில்லி மங்களம் சென்னியால் வணங்கும். அது மேல தொலைவில்லி மங்களம் சென்னியால் வணங்கும் என்ற கீழ்ப்பாசத்துல கை தொடும்னா, கையெடுத்து சேவிப்பானா, அந்த சக்தியும் போயிடுத்து. பராமர்சனாய் கடைசியில் என்ன தலையாலே வணங்குறான், அவ்வளவுதான் பண்ண முடியாது. தலையை சாய்க்கிறாள் இவள், அவ்வளவுதான், அதுக்கு மேல சக்தி இல்லைனா. நாளே சென்னியால் வணங்கும் தெரிவித்தார். சென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தை என்று அவ்வூர் திருநாமம். இந்த பாசுரத்தையும் அவ்வூர் விட்டா தோழி. இனிமேல் தொலைவின் மங்களமே சொல்லக்கூடாது. எல்லாம் கீழ்பாட்டில் 8 பாட்டு வரைக்கும் சொன்னது போரும் அதுவே நாரசமா இருந்தது. எனக்கே சகிக்கல, சொன்னது ஏதோ சொல்லிவிட்டேன். அதனால எல்லாருக்கும் தெரியணுமே, ஆழ்வாரனுடைய தன்மையை புரிய வைக்கணுமே, தாய்மாருக்கும் தெரியணும், மற்ற பேர் கேட்கிறவாளுக்கும் தெரியணும் என்கிறபடினாலே தொலைவில்லி மங்களம் இனி சொல்லக்கூடாதுன்னு மறுபடியும் இந்த பாட்டிலே 10ஆம் பாட்டிலையும் ஒவ்வொரு திருநாமம் கேட்பது சிந்தையே என்று கேட்பதற்கு அதை கேட்கணும்னு ஆசைப்படுறானா. இனி தானாக சொல்ல முடியாமல் அதை கேட்பதிலேயே மனசை வைத்தவளாக இருக்கிறாள். கேட்பது சிந்தையே என்று தெரிவித்தார் இடத்துல. அதை தெரிவித்த பிற்பாடு இனி அடுத்தபடியாக கடைசி பாசுரம் சிந்தையாலும் சொல்லாலும் என்கிறார். கடைசி பாட்டு. அந்த பாட்டுக்கு முதல்ல அவதாரி இடுகிறார் சுவாமி நம்பிள்ளை. அந்த அவதாரியை முதல்ல அனுபவிப்போம். நிகமத்தில் திருவாய்மொழியில் கருத்தை வியக்தமாக நின்று கொண்டு இத்தை கற்றவர்கள் இதுக்கு அனுரூபமான கைங்கரியத்தை பண்ண பெறுவர் என்கிறார். நிகமத்தில்னா முடிவில், கடைசியில் இத்திருவாய்மொழியில் கருத்தை, இந்த திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய கருத்து. கடைசினா என்ன ஆச்சு? 10 பாட்டு பாடியாச்சு. 11ஆம் பாட்டு எப்பொழுதுமே திருவாய்மொழியில பலத்தை சொல்லக்கூடிய பாசுரம். இந்த 10 பாட்டை யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலம் என்பதை தெரிவிக்கிறார் இடத்தை. அதே இந்த 10 பாட்டுல சொன்ன அர்த்தம் என்ன, அதற்கு மேலே அந்த சொன்ன அர்த்தத்தை கீழே அனுபவித்தோம். இனி இந்த பாட்டிலே சொல்ல போகிற அர்த்தம் என்ன, அதை சுருக்கமாக தெரிவிக்கிறார் நம்பிள்ளை. இத்திருவாய்மொழி கருத்தை வியக்தமாக்கா நின்று கொண்டு, இந்த திருவாய்மொழியில் கருத்து என்ன அப்படின்னா அதைத்தான் வியக்தமாக்கா நின்று கொண்டு வியக்தமாக தெரிவிக்கிறார். இப்போது இந்த திருவாய்மொழியில கருத்து என்ன அப்படின்னா, ஆழ்வாருக்கு 3 கரணத்தாலையும் எம்பெருமானிடத்தை மிகுந்த ஈடுபாடு, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயின் அடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன் என்பதுதானே பாட்டு. நாளே 3 கரணங்கள். சிந்தை நடந்து மனசாலே நினைப்பது, சிந்தையாலும் சொல்லாலும் வாயாலே பேசுவது, அதற்கு மேலே சொல்லாலும் செய்கையினாலும், செய்கை சரீரத்தாலே ஒரு செயல் செய்வது. இந்த 3ஆலும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே என்று இருக்கிறபடினாலே இத்திருவாய்மொழியில் கருத்து அதுதான். ஆழ்வாரு கருத்து என்ன, 3 கரணத்தாலேயும் தேவபிரானையே பற்றி இருக்கார் ஆழ்வார். அதான் இந்த திருவாய்மொழிக்குண்டான கருத்து என்பதை காட்டுகிறார். அதைத்தான் இங்கே தெரிவித்தார். கரணத்ரய பிராமணியம்னு காட்டினார். கீழே அரும்புதவர்களே, கரணத்ரயத்திலே உண்டான மிகுந்த ஈடுபாடு, 3 கரணங்களும் அவனையே பற்றி கிடக்கிறது என்பதுதான் விஷயம். அதை வியக்தமாக்கா நின்று கொண்டு அதை வியக்தமா தெரிவிக்கிறார். இப்போ இந்த பாசுரத்துல அதை தெளிவா காட்டுறார். கீழே இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் அப்படி சந்திக்தமா இருக்கு. இந்த இடத்துல வியக்தமாக காட்டுகிறார். வியக்தமாக்கா நின்று கொண்டு இத்தை கற்றவர்கள் இதுக்கு அனுரூபமான கைங்கரியத்தை பண்ண பெறுவர் என்கிறார். இதை கற்றவர்கள், இதை யார் கற்கிறார்களோ அவர்கள் இதற்கு அனுரூபமான கைங்கரியத்தை, இதை இந்த 10 பாட்டை யார் கற்கிறார்களோ அவர்கள் இதுக்கு அனுரூபமான கைங்கரியத்தை, இந்த கற்றவருக்கு சேர அனுரூபம், அதற்கு தகுந்ததான, அனுரூபம்னா என்ன, தகுந்தது, பொருந்தியது, மிகவும் பொருந்திய கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை செய்வார்கள் என்று அது கடைசியில தெரிவிக்கிறார்கள். கடைசியிலே வன்குருகூர் அவர் சடகோபன் முந்தைய ஆயிரத்துள்வை என்று தொடங்கி செந்தமிழ் 10 வல்லார் திருமை செய்வார் அடிமை செய்வார் திருமாலுக்கே என்று திருமாலுக்கே அடிமை செய்வர் என்பதுதான் பலம். அந்த பலத்தை சொல்லி தலை கட்டுகிறார் இவ்விடத்துல. அதான் கைங்கரியத்தை பண்ண பெறுவர் என்கிறார். இந்த கைங்கரியத்தை பண்ணுவர், அதாவது அடிமை செய்வர்கள் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார். இந்த கடைசி பாசுரத்திலேயும் காட்டினார். பாசுரத்தை அனுசந்தானம் செய்து மேலே விசேஷார்த்தங்களை அனுபவிக்கலாம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயின் அடைந்த வன்குருகூரவர் சடகோபன் முந்தையாயிரத்துளிவை தொலைவில்லி மங்களத்தை சொன்னான்
செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பதபதார்த்தத்தை சுருக்கமாக தெரிவிக்கிறேன். முதல்ல தேவபிரான் விஷயமாத்தானே இதை தெரிவிக்கிறார். அதனாலே தேவபிரான் இதில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் தேவதைகளுக்கு பரம உபகாரம் செய்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் உள்ளே நிற்கக்கூடியவன். பிரான்னா உபகாரம் செய்தவன் அர்த்தம். உபகாரம் செய்த எம்பெருமான் தேவபிரான். அந்த தேவபிரான் விஷயமாக தேவபிரானையே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் எப்படி இருக்கார்? தேவபிரானையே தந்தை தாய்னு கொண்டிருக்கார். அவனே தந்தை அவனே தாய் என்று கொண்டிருக்கார். அப்படி கொண்டிருக்கக்கூடியது சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் எதனாலே கொண்டிருக்காருன்னா கரணத்திரயத்தாலும் 3 தான் மனோவாக்காயங்கள்னு சொல்வார்கள். மனசு, வாயு, காயம்னா சரீரம். இந்த 3 கரணத்தாலையும் எம்பெருமான் உள்ள இருக்கக்கூடிய தேவபிரானையே தந்தை தாய் என்று கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னா தந்தை தாய் என்ற அவனை அடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன். வன்குருகூர் ரொம்ப அழகோடே கூடின குருகூர்னா வன்குருகூர் அவர் சடகோபன் என்று அவர் சடகோபன் தெரிவித்தார். இடத்துல வன்குருகூர் என்று ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இருக்காரு, இங்கே எம்பெருமான் தேவபிரானிய தமக்கு தந்தை தாய் என்று கொண்டிருக்கார். திருக்குருகூர்ல இருக்கிறவா ஆழ்வாரையே தங்களுக்கு தந்தை தாய்னு கொண்டிருக்கார். அதான் விசேஷம். அதைத்தான் இங்கே அவர் சடகோபன் என்கிறபடினாலே காட்டுகிறார். தந்தை தாய் அடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன். வன்குருளே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்னு சொன்ன தந்தை தாய் ஆகிற அவர்கள் யாருன்னா சடகோபன். வன்குருன்னா அழகுமிக்க குருகூர். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆழ்வார் தான் தந்தைதார் என்கிறதை தம்பாயிலாகவே வெளியிடுகிறார். விடத்துலேன்னு அற்புதமாக எடுத்துக்காட்டுறார் நம்பிள்ளை. அதுதான் வன்குருகூர் அவர் சடகோபன். முந்தையாயிரத்துளிவை தொலைவில்லி மங்களத்தை சொன்ன முந்தையாயிரம் என்று நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த 1000 பாசுரங்கள் திருவாய்மொழி முந்தையாயிரம் என்று முந்தைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த 1000. அப்படி 1000த்துள் இவை தொலைவில்லி மங்களத்தை சொன்னா இந்த 10 பாசுரம் அது தொலைவில்லி மங்களத்தை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட செந்தமிழ் பத்தும் வல்லார் என்று செந்தமிழ்னு ரொம்ப பசுமையோடே கூடின அற்புதமான தமிழ் பாஷையிலான பாசுரம். அந்த 10 பாசுரத்தை யார் கற்கிறார்களோ வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. அவர்கள் அடிமை செய்ய பெறுவர்கள். யாருக்கு? எம்பெருமானுக்கு. திருமால் என்று பிராட்டியும் அவருமான சேர்த்தியிலே அடிமை செய்வர்கள். எங்கேனா இடைவிடாமல் பரமபதத்திலே சென்று நித்தியமாக விடத்திலே இருந்து அடிமை செய்வ பெறுவர்கள் என்பது பாசுரத்துக்குண்டான பதபதார்த்தம். இனி விசேஷார்த்தத்தை வாரி வருஷிக்கிறார் நம்பிள்ளை. அதை அனுபவிப்போம். சிந்தையாலும் இத்தியாதி மனோவாக்காயங்கள் 3ம் ஒருபடிப்பட அவன் பக்கலிலே பிரவணமாய் இருக்கிறபடி சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் என்கிற அந்த 3ஆலே சொல்லப்பட்டதென்ன? மனோவாக்காயங்கள் மனசு, வாய், காயம், சரீரம். இந்த மனோவாக்காயங்கள் அந்த 3ம் ஒருபடிப்பட அவன் பக்கலிலே பிரவணமாய் இருக்கிறபடி ஒருபடிப்பட ஏக ரீதியா அவனிடத்துல பிரவணமா இருக்கணும். ஏக ரீதியா அவனிடத்துல காதல் கொண்டிருக்கு. அது ரொம்ப அபூர்வம். ஏக ரீதியா அப்படி இருக்குமானா அப்படி சொல்ல முடியாது. மனோவாக்காயங்கள் 3ம் ஒருபடிப்பட்டு இருக்கிறதான எல்லா விஷயத்திலையும் அப்படி இல்லை. சில விஷயத்துல ஈடுபாடு இருக்கு. நமக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா மிகுந்த ஈடுபாடு மனதளவிலே இருக்கும். ஆனால் மனதளவிலே இருக்குமே தவிர அதை சொல்றதுன்னு சொன்னால் சொல்ல தெரியாது. மனசு வாயானது அதை சொல்லு, உன்னுடைய ஈடுபாட்டை சொல்லு அப்படின்னு சொன்னால் அது சொல்ல வராது. வாயாது அதுவும் இருக்காது. அதனாலே வாய் மனதுக்கு தகுந்தா போல வேலை செய்யாது. ஈடுபாடு இருக்கும், சரீரம் ஒத்துழைக்காது. வாய் அடுத்தபடியா சரீரம் ஒத்துழைக்காது. மிகுந்த ஈடுபாடு இருக்கும். சுவாமி ரொம்ப ஈடுபாடு தான், எனக்கு நித்தியம் காலக்ஷேபம் கேட்கணும் தான் ஆசைப்படுறேன். ஆனால் உட்கார்ந்தாலே தூக்கம் வந்து விடுறதுன்றான். என்ன பண்ணுறது? மனசில் என்னவோ ஆசை இருக்கு, சரீரம் ஒத்து வந்தால் தூக்கம் வந்து விடுறதுன்னு. ஆனால் அதை சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாது, கட்டாயம் வரணும். அதான் முக்கியம். மேலே தூக்கம் வந்து விடுறதுன்றா இல்லை உட்கார முடியல, வரணும்னு தான் ஆசையை வரணும்னா உட்காரம் சரீரம் ஒத்துழைக்கிறதோ அப்படின்னா அது ஒத்துழைப்பது இல்லை. அநேக விஷயங்களில் மனசு இருக்கலாம், ஆனால் அது இருப்பதில்லை. சரீரம் நன்னா ஒத்துழைக்கிறது, சரீரம் எல்லாத்துக்கும் அனுகூலமாக இருக்கு. ஆனால் மனசு இல்லை எம்பெருமான் விஷயத்தில். போல சரீரம் நன்னா இருக்கு சில பேருக்கு, ஆனால் எம்பெருமான் விஷயத்துல மனசு இல்லை. இதெல்லாம் நிறைய பார்க்கிற மொழிவது போல இதெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கிறது. ஆனால் ஆழ்வார் அப்படி என்று எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடும் காலத்தில் மனசு, வாய், அதே போல தம்முடைய சரீரம் 3ஆலும் எம்பெருமான் பூர்ணமாக அவனையே நினைக்கிறார். இடத்திலே அவனிடத்திலே ஈடுபாட்டை காட்டுகிறார். அதான் மனோவாக்காயங்கள் 3ம் ஒருபடிப்படன் அதைத்தான் தெரிவித்தார். ஏக ரீதியாக ஒன்றாக, இப்படி நமக்கு ஒன்றாக இருப்பதில்லை, சீராக இருப்பதில்லை.
ஆனால் ஆழ்வார் விஷயத்துல அப்படி இல்லை. அதைத்தான் ஒருபடிப்படா என்கிறபடினாலே காட்டினார். ஒருபடிப்பட அவன் பக்கலிலே பிரபலமாயிருக்கிறபடி அவன் விஷயத்திலே தேவபிரான் விஷயத்திலே மிகுந்த ஈடுபாடுடன் கூடியிருக்கிறது. அது சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் என்கிறபடினாலே காட்டினார். இறங்கி என்றும் அது எங்கே காட்டப்பட்டது? அப்படி இவர் 3 கரணத்தாலையும் ஈடுபட்டார் என்பது எங்க இருக்கு? இப்ப என்னவோ இந்த பாட்டுல ஈடுபட்டார்னா எங்க ஈடுபட்டார்னு அது எங்க இருக்குன்னா கீழே பாசுரம் 9ஆம் பாட்டிலே இறங்கினாள் வரும் வாய் வழி தொலைவில்லி மங்களம் கண்டபின் அமுதமின் மொழியாடை மணிவண்ண ஓவென்று கூமான்னு சொன்னாள். அங்கே இறங்கி நாள்தோறும் வாய் வழி இவள் கண்ணநீர்கள் அடமரா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ண ஓவென்று கூமா என்று இறங்கி நாள்தோறும் இறங்கி என்கிறபடினாலே மனசானது உருகித்து இறங்கின்றபடினாலே மனசாலே உருகி போயினார் ஆழ்வார்னு சொல்லிட்டார். எம்பெருமான் விஷயத்திலே உருகினார். அதற்கு மேலே இறங்கி நாள்தோறும் வாய்வரி இவள் கண்ணநீர்கள் அலமரா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ண ஓவென்னு கூவுமான் என்று மனசாச்சா அடுத்தபடியா வாயால தானே ஓன்னு கூப்பிடுறா, மணிவண்ணா ஓன்னு கூப்பிடுறா. கடைசியில என்ன பண்றா? இடத்துல கடைசியில கைகூப்பி தொடும், கடைசியில கைகூப்பி சேவிப்பது அவ்வூர் திருநாமம் என்று அந்த திருநாமம் கற்றதற் பின்னையே என்கிறபடினாலே அந்த திருநாமம் அதை கற்றதற் பின்பாடுதான் கைகூப்பி செய்கிறான். அதனாலே சரீரத்தாலையும் இவனிடத்துல தான் ஈடுபாடு, வாயாலையும் பேசுவது அவனைத்தான், அதற்கு மேலே மனசாலையும் உருகி போவது இவனை நினைத்தே. அதனாலே 3 கரணத்தாலே ஆழ்வார் இதைத்தான் செய்கிறார் என்று காட்டினார். இடத்துல அதான் இறங்கி என்றும் மணிவண்ண ஓவென்றும் தன் கரங்கள் கூப்பித்தொழும் என்றும் 3ஆளும் இந்த 3ஆளும் இவருக்குண்டான பிராவண்யாதிசயம் இதே இத்திருவாய்மொழியில் சொல்லிற்று. இவருக்குண்டான இந்த ஆழ்வாருக்கு பராங்குஷநாயகிக்கு உண்டான பிராவண்யா அதிசயம் மிகச்சிறந்த ஈடுபாடு, பிராவண்யம் ஈடுபாடு, அதிசயம் மிகச்சிறந்த ஈடுபாடு. அந்த மிகச்சிறந்த ஈடுபாடு பிராவண்யா அதிசயம் அது சொல்லிட்டு இத்திருவாய்மொழியில் சொல்லிட்டு அதைத்தான் இந்த திருவாய்மொழி இந்த 10 பாசுரங்களிலே அதுதான் சொல்லப்பட்டது என்று காட்டி அதற்கு மேலே தேவபிரானையே தந்ததாயின் அடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன் தேவபிரான் இத்தியாதி அயர்வர்ம மரர்களுக்கு அதிபதியாயிருந்து வைத்து திருத்தொடவில்லி மங்கலத்திலே சுலபனாய் இருந்தவனே சர்வவித பந்துவும் என்று அறுதியிட்டபடியே பற்றுவதும் செய்தவர் என்று மேலே காட்டினார். தேவபிரானையே தந்ததாயின் அடைந்த என்கிறபடினாலே தேவபிரான் அதுக்கு அர்த்தம் காட்டுறார். நம்மள தேவபிரான் என்ன அர்த்தம்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று அயர்வரும் அமரர்கள் எல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள். எம்பெருமான் தலைவனாக இருக்கான், நித்தியசூரிகளுக்கும் தலைவன், அதான் தேவபிரான் என்கிறபடினாலே அர்த்தம். அதை காட்டினார். அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியா இருந்து வைத்து அப்படி இருந்தாலும் இங்க தேவபிரானையே தந்ததாயின் அடைந்தான்னு சொல்றாரு. இப்ப தேவபிரான்னு சொன்னா பரமபதத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை தந்தைதான்னு சொல்றாரு வாழ்வார் அப்படின்னா இல்ல, அப்படி இல்லைன்னா காரணம் என்ன அப்படின்னா தொலைவில்லி மங்கலத்தை பத்தி தானே பேசின்னு வருகிற அப்படின்னாலே உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானைத்தான் தேவபிரான் என்று இவனைத்தான் தெரிவித்து இவனைத்தான் தமக்கு தந்ததாய் என்று கொண்டிருக்கிறார் ஆழ்வா என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் அயர்வரும் அமரர்கள் அதிபதிக்கு அதிபதியாய் இருந்து வைத்து திருத்தொடவில்லி மங்கலத்தில் இந்த திவதேசத்தில் சுலபனாய் இருந்தவனை ரொம்ப சுலபனா இருக்கான், பரம சௌலபியத்தோட எழுந்தருள் இருக்கிறான். இவ்விடத்துல அர்ச்சாவதாரத்துல சௌலபியம், இந்த சௌலபியத்துக்கெல்லாம் நிலம் அர்ச்சாவதாரம்னு பார்க்கிறோம். எம்பெருமான் எல்லா இடத்துலையும் சுலபனா இருக்கான், பரமபதத்திலையும் அவனுக்கு சௌலபியம் உண்டு. அதே போல உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கான அந்தரியாமைத்துவத்திலையும் சௌலபியம் உண்டு. அதற்கு மேலே அவதாரங்கள்லையும் சௌலபியம் உண்டு. ஸ்ரீராப்தியில படுத்துட்டு இருக்கான எம்பெருமான் பார்க்கடல்ல, அங்கேயும் சௌலபியம் உண்டு. ஆனா இதெல்லாம் காட்டிலும் சௌலபியத்துக்கு எல்லா நிலம் எதுன்னா அது அர்ச்சாவதாரம். பரம சுலபனாக எல்லோரும் அந்த கண்ணாலே மாம்ச கண்ணாலே பார்த்து அனுபவிக்கும்படியா எழுந்தருள் இருக்கானே. இப்படி அனுபவிக்க முடியுமா? உள்ளுக்குள்ளதான் இருக்கான், நமக்குள்ள இருக்கான், எல்லாருக்குள்ளயும் இருக்கான். பார்க்க முடியுமா? இருவர் தெரியறதா? ஒன்றும் தெரியலையே, உள்ளேதான் இருக்கான் எம்பெருமான். எல்லா பதார்த்தத்துக்குள்ளேயும் இருக்கான், ஆனா பார்க்க முடியாது இல்லையே. பார்க்கும்படியா எழுந்தருள் இருக்கான்னா அர்ச்சாவதாரம். நானே அவ்வளவு சுலபனாக இவ்விடத்திலே வீற்றிருக்கிறானே, எழுந்தருள் இருக்கிறானே, அதை காட்டுகிறார். இடத்திலே திருத்தொடவில்லி மங்கலத்திலே சுலபனாய் இருந்தவனே சர்வவித பந்துவும் என்று இங்கே இருக்கக்கூடியவன் தான். எல்லா விதமான பந்துவும் இவன் தான். சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே. இனி அவரேன்னு யாரை சொல்றேன்னா இவரே தான்.
இவரைத்தான் சொல்றாரு. அங்கேயும் வேற யாரும் இல்லை, அவரேன்னு சொல்றதும் இவரைத்தான். ஏன் அப்படின்னா அதை ஸ்பஷ்டமா இந்த பாட்டில் காட்டிவிட்டார். சேலே கண்ணியரும் பெரும் செல்வம். சேல்னு சொல்லக்கூடிய மீனை போல இருக்கக்கூடிய கண்ணழகு படைத்த பெண்கள் என்ன, சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் மிகச்சிறந்த ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்ன, அதற்கு மேலே பெரும் செல்வமும் நன்மக்களும் என்று நன்மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் தன் பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மேலா தாய் தந்தை, மேலான தாய் தந்தை யாருன்னா எம்பெருமான் கரியான் பிரம்மதப்பிதா என்று அந்த எம்பெருமான் பரபிரம்மபூதனான எம்பெருமான் தான் தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் யாருன்னா வேற யாரும் இல்லை, அவரேனா இவர் தான், தேவபிரான் தான். இவர் தான் அவருக்கு எல்லா விதமான பந்துவும் கூட ஆழ்வாருக்குன்னு அதைத்தான் நிரூபித்து காட்டுகிறார். இடத்துல இங்கே தாய் தந்தைன்னு சொன்னார், அங்கே எல்லாவித பந்துவையும் சொன்னார். அதனாலே எல்லாவித பந்துவாக நினைத்திருப்பது தேவபிரானையே ஆழ்வார் என்பதுதான் விசேஷார்த்தம். அதை நம்மள எடுத்து காட்டினார். இடத்திலே சர்வவித பந்துவும் என்று அறுதியிட்டபடியே பற்றுவதும் செய்தவர், அவனை பற்றுவதும் செய்தவர். பந்துன்னு அறுதியிட்டார், அறுதியிட்டு இடத்துல பேசாம போல இவனை தான் பத்துறார். தேவபிரான் என்று சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய் என்று அடைந்தான்னு சப்தம். நாளை அடைந்தான பற்றவும் செய்தார். தாயார் தகப்பனார் பேருக்கு சொல்லிட்டு போல பிள்ளைகள்லாம் யாரும் அப்பா அம்மானும் அப்பா அம்மா பேரெல்லாம் சொல்லுவா. விசேஷமா எங்க அப்பா இப்படி இருந்தார், இப்படி இருக்கிறவர், அப்படி இருக்கிறவர்னு பேரெல்லாம் சொல்றார். சரி நீர் எங்க இருக்கீங்கன்னா, நான் எங்கேயோ வெளியில எங்கேயோ இருக்கேன், அப்பாவை பார்த்தே 5 வருஷம் ஆச்சு அப்படின்னுவார். இதான் இருக்கக்கூடியது நிலை. என்ன இருக்குன்னா இதான், அப்பா அம்மா பார்த்தே 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சுன்ற இப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கா. தாய் தந்தை இடத்துல பெருசா விசேஷமா அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அவருக்கு பிள்ளை அது இதெல்லாம் சொல்லிப்பா, ஆனா கிட்ட கூட வரமாட்டான். ஆனா ஆழ்வார் விஷயத்துல எப்படின்னா அடைந்தான்ட்டார். அதனால அவனையே எல்லாமாக பற்றி இருக்கிறார் ஆழ்வார் இடத்துல. எஞ்சி வேற எங்கேயும் செல்லாமல் கேவலம் தாய் தந்தைன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து இல்லாமல் தாய் தந்தைன்றபடினாலே அவர்களையே பற்றி இருக்க வேண்டும் என்கிற நிலை ஆழ்வாருக்கு உண்டானது. அதைத்தான் அற்புதமாக தேவபிரானையே தந்தைதாய் என்று அடைந்தா என்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக காட்டுகிறார். நம்பிள்ளை விடத்துல அறுதியிட்டபடியே பற்றவும் செய்தவர், அவரையே பற்றினார் தந்ததாயாக தேவபிரானை என்று காக்கிறார். அந்த பற்றின பிரகாரத்தை தான் இன்றளவும் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பார்க்கிற மொழி அந்த உற்சவத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது பாசம். ஆனா இன்னைக்கும் இங்கிருந்து புறப்பட்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளினான், தேவபிரான் எழுந்தருளிகிறான். ஆழ்வார்த்தனருக்கு வைகாசி மாசத்துல விசாகா உற்சவத்துல 5ஆம் திருநாள் தினம் எழுந்தருளிகிறான், எழுந்தருள போறான். அவசியம் எல்லாரும் அந்த உற்சவத்துக்கு வரணும், இப்பயே தெரிவிக்கிறேன். அற்புதமான ஆச்சரியமான உற்சவம் இடத்துல எங்கே யார் பார்த்துருந்தாலும் கேட்டுருந்தாலும் அவசியம் வைகாசி விசாக உற்சவத்தை அனுபவிக்க வேண்டும். மனோரமணிகள் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருவை குண்டோ ஒரு வார்தல் நோக்குமோன்னு தெரிவித்தார்கள். அதனால இது சமமாக கிடையவே கிடையாது. திருவாய்மொழி அதாவது இந்த வைகாசி விசாக உற்சவத்துக்கு சமமாக ஒன்று கிடையாது. இதனாலே அவசியம் எழுந்தருள் இருந்து எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் அந்த உற்சவத்தை என்று முதற்கண் பிரார்த்திக்கிற இடத்துல. அதுல ஆச்சரியமாக 5ஆம் திருநாள் என்ற தினம் விசேஷ கருட சேவை நடக்கிறது இடத்துல. முடிந்து மறுநாள் காலையில எல்லாருக்கும் எம்பெருமான் விடை கொடுத்து அனுப்புகிறார். இடத்துல ஆழ்வார் விடை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் காலத்துல எல்லாம் மங்களாசாசனம் செய்து எல்லா விதேசத்து எம்பெருமானையும் அனுப்புறார். அப்படி அனுப்பும் பொழுது தேவபிரானுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட ஏத்தம் உண்டு இடத்துல. ஆனா மற்ற விதேசத்து எம்பெருமான்லாம் இடத்துல அரையர் சுவாமி வந்து அந்த பாசுரங்களை பாட ஆழ்வார் பகுமானத்தை பெற்ற உடனே அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் பிரதட்சணம் செய்து. ஆனா தேவபிரான் விஷயத்துல மட்டும் தந்தை தாய்னு சொன்னபடினாலே ஆழ்வார் தேவபிரானுடைய பல்லக்கு மறையும் பரியந்தம் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த தெருக்கோடி போய் அந்த எம்பெருமான் அப்படி திரும்பின பிற்பாடுதான் ஆழ்வார் திரும்பி எழுந்துருகிறார். அவ்வளவு காலம் பார்த்துட்டே இருக்கார். என்ன நான் தாயார் தகப்பனார் இடத்துல அவ்வளவு ஈடுபாடோலையோ ஆழ்வாருக்கு. அந்த ஈடுபாட்டை காட்டக்கூடிய அத்தியுதமான உற்சவம். அந்த உற்சவத்திலே எவ்வளவோ ரகசியார்த்தங்கள் அடங்கி இருக்கிறது அந்த உற்சவத்திலே. அதிலே இது ஒன்றும் நன்னா ஆழ்வாருக்கு அவ்வளோ ஈடுபாடு தேவபிரானத்திலே தந்தை தாய்னு சொன்னபடினாலே குறுக்க இன்னைக்கும் பார்க்கலாம். யாராவது குறுக்க போயிட்டா இந்த சன்னதி தெருவில் நடுவில் குறுக்க போயிட்டா குறுக்க ஓடாதே தள்ளி போன்னு இன்னைக்கும் சொல்றோம். குறுக்க போகக்கூடாது எப்படின்னா ஆழ்வார் பார்க்கிறார். தாயாருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார் ஆழ்வார். நாளை ஆழ்வாருக்கு எவ்வளோ வருத்தம், அப்பா நம்மோட கூட இருந்தார், ஒரு நாள் பூர்ணமாக இவ்விடத்திலே வந்து எனக்காக இங்கே வந்து இவ்விடத்திலே இருந்து என்னோட இருந்து எனக்காக கருடோற்சவம் எல்லாம் கருடாருடனாக சேவை சாதித்து இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி போறானே என்கிறபடினாலே ஆழ்வாருக்கு அவனை பிரிந்து மிகுந்த வருத்தம். அதற்கு சேரத்தான் அவனையே பார்த்துட்டு இருக்கார் இவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். அதே உற்சவத்தை இப்ப மாசி மாசம் இவ்விடத்திலே அனுபவித்தோம். மாசி விசாகம் முடிஞ்சு அனுஷம் அன்றைய தினமும் என்னன்னா இவருக்கும் அவரிடத்துல ஈடுபாடு கொள்ளி ஆழ்வாருக்கு இடத்துல எம்பெருமானுக்கும் தேவபிரானுக்கும் ஈடுபாடு கொள்ளி. அது எவ்வளவு ஈடுபாடு
அப்படின்னா கீழே தெரிவித்தாரே, முன்னி அவன் வந்து வீத்திருந்த என்று முன்னாடியே வந்துட்டான். எனக்கு நெடுமால் என்று அவனுக்குத்தான் என்னிடத்துல ரொம்ப ஈடுபாடு, எனக்கு ஈடுபாடு குறைவுன்னு சொன்னார் ஆழ்வார். அதை காட்டும்படியான உற்சவம் தான் இங்கே நடக்கிற உற்சவம். மாசி மாசத்துல என்ன ஈடுபாடு, எம்பெருமானுக்கு என்ன ஈடுபாடு, ஆழ்வாரத்தை ஆழ்வாருடைய ஈடுபாடு எனக்கு குறைவுனா என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஏன் காரணம் என்ன, நான் என்னவோ சன்னதி தெரு மூலையில எம்பெருமான் புறப்பட்டு போறான், அது பரியந்தம் தான் பார்க்கிறேன் நான். ஆனா தேவபிரான் அவ்விடத்துல என்னை பார்க்கிறார். எப்பொழுது? மாசி மாசத்துல அனுஷ நட்சத்திரத்தன்றைய தினம் இவ்விடத்துல வந்திருந்து ஆழ்வார் இங்கே விசேஷமாக இதோ இங்க இருக்கக்கூடிய இங்க மண்டபத்துல தான் ஆச்சரியமா எழுந்தருள் இருந்து தேவபிரானும் அதே போல நம்மாழ்வாரும் எழுந்தருள் இருந்து விசேஷ திருமஞ்சனாதிகள்லாம் கண்டருளி பிற்பாடு 10ஆம் பத்து இங்கே திருவாய்மொழி சேவையெல்லாம் ஆன பிற்பாடு இவ்விடத்துலேருந்து புறப்பட்டு வெளியில எழுந்தருளும் காலத்துல எல்லா பிரசாதமும் தேவபிரான் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வஸ்வதானம் என்றதற்கு பேர். எல்லா மாலைகளையும் ஆழ்வார் கொடுத்துடுறேன். பரிவட்டம் மாலைகள் எல்லாம் கொடுத்து கடைசியில ஆழ்வார் இங்கிருந்து புறப்பட்டு பல்லக்கில் புறப்பட்டு போகும் காலத்துல கடைசியில அந்த பந்தம் மறையும் பரியந்தம் அப்படியே நின்றுட்டு இருக்காரு தேவபிரான். சுமார் 1/2 மணி காலம் நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருந்து பிற்பாடு திரும்பி எழுந்தருளுகிறார் தேவபிரான் என்று பார்க்கிறோம். அதுவே இப்போ சுருங்கி விட்டது என்று தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள். முன்பு ஆத்தங்கரை வரையா எழுந்தருளிருந்தார். இப்போ எழுந்தருளும் காலத்துல இங்க இறங்கி பிற்பாடு ஆத்தங்கரை அந்த மேடு ஏறி தாமிரபரணியில அந்த மேடு ஏறி அந்த பந்தம் மறையிற பரியந்தம் இங்கே நின்று இருப்பார் தேவபிரான். ஆழ்வார் பல்லக்கு மறையிற பரியந்தம் நான் எவ்வளவு காலம் அவ்வளவு காலம் நின்று குழந்தையை அனுப்ப வேண்டும், ஆழ்வார் ஆகிற குழந்தையை திரும்பி ஜாகிரதையா அனுப்பணும் உங்களுக்கு ஆழ்வார் தனரிக்கு என்று நினைக்கிறார் இடத்துல தேவபிரான். அத்தியுதமான உற்சவம். அதனால என்ன தெரிகிறதுன்னா ஆழ்வாருடையது மான் தேவபிரான் விஷயத்துல, தேவபிரானுடையது ஆழ்வார் விஷயத்துல நெடுமான் என்று இவருக்குத்தான் விசேஷமான காதல் என்பதை இந்த உற்சவத்திலே பார்க்கிறோம். அதனால ஆழ்வார் இங்கே சொன்னாரோ இல்லையோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ இல்லையோ, சிந்தையாலும் சொல்லாலும் செய்யினாலும் தேவபிரானையே தந்ததாயின் அடைந்தான் அவரையே தந்ததாயின இவர் பற்றினபடினாலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிறபடினால்தான் அந்த உற்சவத்திலே வைகாசி உற்சவத்திலே ஆழ்வார் தேவபிரான் பல்லக்கு மறையும் பரியந்தம் பார்த்து நிற்கிறார் என்பது விசேஷம் இடத்தில். அதை சேர்த்து காட்டுகிறார் நம்முடைய இடத்திலே. பற்றுவதும் செய்தவர் வன்குருகூர் அவர் ஷடகோபன் வன்குருகூர் என்கிறபடினாலே வண்ணுனா இடத்துல அழகு அழகு பொருந்திய குருகூர்னு சொன்னார். அழகு பொருந்திய குருகூர்னு சொன்னா இடத்துல வன்குருகூர்னு சொல்லக்கூடியது எதை காட்டுறதுன்னா மஞ்சாக குரோஷந்தி என்று தெரிவிப்பார்கள். அதாவது கட்டில்கள் சப்திக்கின்றனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கட்டில் மேல இருக்கிறவா சப்தம் பண்றான்னு அர்த்தம். கட்டில் மேல எங்கேயாவது சப்தம் பண்ணுமா, அது சப்தம் பண்ணாது. கட்டில் மேல இருக்கிறவா ரொம்ப லொடலுடன் பேசிட்டே இருக்கா, பேசிட்டே இருந்தா என்ன கட்டில் சப்தம் பண்றதுன்னு சொல்றது உண்டு. அதே போல இவ்விடத்துல குருகூர்னு சொன்னா குருகூரிலே இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். வன்குருகூர் அவர் ஷடகோபன்களினாலே குருகூரிலே இருக்கக்கூடியவர்கள் என்று அதை தெரிவித்து ஆக வன்குருகூர் ரொம்ப அளவோடைய கூடின திருக்குருகூரிலே இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவர் அவர்களுக்கு இவர் ஷடகோபன் என்று வன்குருகூரில் உள்ளார்க்கு அவர் ஷடகோபன் தந்ததாயான ஷடகோபன் என்று சப்த நிர்வாகம் விசேஷித்தருளி செய்கிறார். கீழே 60 அர்த்தங்கள். நாளே அவர் ஷடகோபன்னா அவர்னா இவர் தந்ததாய்னு சொல்றாரு தேவபிரானே. அப்படிப்பட்ட இந்த ஷடகோபன் தான் ஆழ்வார்த்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தந்தைதான் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார் இவ்விடத்துல அயர்வர். அதாவது வன்குருகூர் அவர் ஷடகோபன் அவனே இவர்க்கு சர்வவித பந்துவுமானார் போலே, அவனே இவர்க்கு அவனே உள்ளே இருக்கக்கூடிய தேவபிரானே இவருக்கு ஆழ்வாருக்கு சர்வவித பந்துவுமானா போலே எல்லா பந்துவுமாக இருக்கிறார் போலே அவ்வூரில் உள்ள ஆழ்வாரையே எல்லா உறவு முறையுமாக பற்றியாய் இற்று இருப்பது அவ்வூரில் உள்ளார். அதாவது ஆழ்வாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவ்வூரில் உள்ளார் ஆழ்வாரையே சுவாமி நம்மாழ்வாரையே எல்லா உறவு முறையாக பற்றி இருப்பாது. எல்லா உறவு முறையும் அவர் தான், ஆழ்வார் தான். அவர்தான் நமக்கு எல்லா உறவுமுறையா இருக்கிறார் பற்றி இருக்கிறபடினால்தான் அங்குள்ளாருக்கு அழகு. வன்குருகூர்னு சொல்றாரு, வண்ணா அழகு. எதனால அழகு அங்கு இருக்கக்கூடியவர்களுக்குன்னா ஆழ்வாரைத்தான் எல்லா விதமான பந்துவாக பற்றி இருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள். அதனால ஏற்பட்ட அழகுன்னு காட்டினார் இடத்துல. அதை தெரிவித்து அதற்கு பாட்டு எடுத்துக்காட்டினார். பற்றியாயிற்று இருப்பது அன்னையாயத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் என்றும். எப்படி இருக்கா எல்லாரும்னா எல்லாம் மதுரவி ஆழ்வாரை போல இருக்கக்கூடியவர்னா அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே என்று தெரிவிக்கிறார் ஒழியோ மதுரவி ஆழ்வார் இடத்துல. எல்லாரும் என்னை கைவிட்ட காலத்திலையும் என்னை ஆளக்கூடியவர் இவர் தான். எனக்கு அன்னையாக தாயாகவும் தந்தையாகவும் தனா என்னை ஆண்டிடும் தன்மையா என்று எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர் இவர் தான். என்னை ஆளக்கூடியவரும் இவர் தான்.
அப்படிப்பட்டவர் தான் இங்கே நம்மாழ்வார் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இடத்துல. அதனால எல்லா விதமான பந்துவும் யாராக கொண்டிருக்கிறோம்னா ஆழ்வாராகத்தான் கொண்டிருக்கும். அதுதான் பொதுவாக என்ன பண்றது அப்படின்னா, அநேகமா கார்த்தால அடிக்கடி சொல்லியிருக்கேன், அநேகமா கார்த்தால இங்க கோட்டிக்கு வந்தா கூட இங்க பெருமாளை ஒரு தடவை அப்படி இருக்காரான்னு பார்த்துட்டு ஆழ்வார் சந்திக்கு போடுறது. அதே போல ஆழ்வார் சந்தில சாத்துப்புறம் முடிச்சு வந்த உடனே ஒரு தடவை பெருமாள் இருக்காரான்னு பார்த்துட்டு சொல்றது. இவ்வளவுதான். ஏன்னா எல்லா உறவுமுறையும் ஆழ்வார்னா அப்படின்னு ஆழ்வார் சொன்ன பிற்பாடு வேற என்ன இருக்கு? அதனால எல்லாம் அவர் தான் நமக்கு என்று இவ்விடத்துல ஆச்சரியமான அர்த்தத்தை நம்மளை காட்டுகிறார். அதனாலே எம்பெருமான் இடத்துல ஆழ்வாரிடத்துல மிகுந்த ஈடுபாடோட எம்பெருமான் இருக்கிறபடினாலே சரி எம்பெருமானையும் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து வைக்கணும் நம்ம, அவ்வளவுதானே தவிர ஆழ்வார் தான் உத்தேசம், அவர் தான் நமக்கு எல்லா வித பந்துவுமானவர்னு நம்மளை அத்தியுதமா எடுத்து காட்டினார். அன்னையாயத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையா நின்றும் மாதாபிதா யுவதயஸ்தனையா விபூதி என்று ஆச்சரியமா பரமாச்சாரியர் ஆள வந்த தம்முடைய ஸ்தோத்திரத்துல 5வது ஸ்தோத்திரத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மாதாபிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயான ஆத்யஸ்ய குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா என்று யார் மாதா பிதா யுவதயா என்று மாதாவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் யுவதயா என்று சொல்லக்கூடிய மனைவி என்று ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாகவும் அபிதா யுவதயா தனையா விபூதி என்று மக்களாகவும் அதாவது பிள்ளைகளாகவும் தனையா விபூதி என்று ஐஸ்வர்யமாகவும் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானம் எல்லாம் தேவரீரிடத்திலே அன்வயிக்கிறதுனா ஆழ்வாரே தேவரீரிடத்திலே எல்லாம் பொருந்துகிறது. தேவர்தான் தாயார், தேவர்தான் தந்தை, தேவர்தான் மனைவி, தேவர்தான் மக்கள், தேவர்தான் மிகச்சிறந்த ஐஸ்வர்யம், எல்லாம் தேவர் திருவடி தாமரன். அம்மிதேவ நியமேன மதன்வயானம் ஆத்திய சனக்குலபதேர் வகுடாபிரானம் எங்கள் குலத்துக்கு நீர்தான் பதியாக இருக்கிறீர், தலைவர் யார்? பிரபன்னஜன கூடஸ்தம் பிரபத்திய ஸ்ரீபராங்குஷம் என்று பிரபன்னஜனங்களுக்கெல்லாம் தலைவர் யார்? கூட்டஸ்தையார் சுவாமி நம்மாழ்வார். நமக்கெல்லாம் தலைவர் யார்? சுவாமி நம்மாழ்வார். அதனாலே அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அவரை நான் வணங்குகிறேன். ஆச்சரியமா தெரிவித்தார் வந்தார் இடத்துல ஆத்யசன குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா என்று வகுடாபிராமம்னு எப்பொழுதும் மகிழமாலை அணிந்தவராக நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் என்று சொல்லும் கொள்ளும்படியாக வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அவர்களுடைய திருவடித்தாமரைகள் ஆழ்வாருடைய திருவடித்தாமரைகள் என்னுடைய சென்னிக்கு மலர்ந்த பூவாக வேண்டும் என்று பிரணமாமி மூர்த்னா என்று என்னுடைய தலையாலே இந்த திருவடித்தாமரைகளை வணங்குகிறேன் என்று பரமாச்சாரியர் தெரிவித்தாரே. அதுதான் இவ்விடத்துக்கு விஷயம் என்று எல்லா உறவு முறையும் ஆழ்வார் தான் மாதாபிதா யுவதயா என்கிற தனியன்லே தெரிவித்த அர்த்த விசேஷத்தை தான் ஆழ்வார் இங்கே தம்வாயிலாக அருளி செய்கிறார் இடத்துல அது தோழி சொல்கிறாரா இருக்கிறது என்பதாக இவ்விடத்துல கொள்ளணும். ஆழ்வார் தான் தெரிவிக்கிறார் இங்கே மாதாபிதா யுவதயா என்றும் சொல்லுகிறபடியே இருப்பர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அதான் அங்கே உயிரில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அழகு. அதாவது அந்த திருக்குருகூர்ல வன்குருகூர் அவர் ஷடகோபன் சொன்னார். வன்குருகூர் அவர் அவர் யாருன்னா அவர் தான் ஷடகோபன் அர்த்தம். ஆனா இடத்துல என்ன அர்த்தம்னா அவர் ஷடகோபன்னா இவர் தாய் தந்தையாக தேவபிரானை கொள்ள அவரையே அங்கிருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையாக கொண்டிருக்கிறார்கள் ஷடகோபனை என்பது அர்த்தம். அதை காட்டினார். குருகூர் அவர் ஷடகோபன் முந்தைய 1000 பழையதான வேதார்த்தத்தை அருளி செய்கையாலே சர்வேஸ்வரன் இது முதல்ல 2 அர்த்தம் காட்டுறார் இடத்துல. முந்தைய 1000 முந்தையாருன்னா முன்பே இருக்கக்கூடிய 1000. உடனே என்ன சந்தேகம் வரும்னா நான் ஆழ்வார் தானே பாசுரம் பாடினார், அதுக்கு முன்னாடி இருந்து தானே முந்தைய 1000னா ஆழ்வார் சொல்றதுக்கு முன்னாடி இந்த திருவாய்மொழி இருந்து தானே என்கிற சந்தேகம் ஏற்படும். அதுக்கு தான் தெரிவிக்கிறார் இங்கே முந்தைய 1000 என்கிறபடினாலே பழையதான வேதார்த்தத்தை அருளி செய்ய. பழையதான வேதார்த்தம் வேதம் தமிழ் செய்த மாறம் தானே சொல்றோம். அதனால வேதார்த்தம் தானே இவர் வாயிலாக இப்படி புறப்பட்டது திருவாய்மொழியாக. அதனால வேதம்ங்கிறது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. பழையதான வேதம் ரொம்ப பழசது. இந்த வேதம் இருக்கே அது நித்தியமாக இருக்கக்கூடியது. பழையதுன்னா நித்தியமாக இருக்கக்கூடியது. நாம சொல்ற உடனே பழையதுன்னா சாப்பிட்றதுல போயிட வேணாம், கவனம். உடனே பழையதுனாலே அதுக்கு போயிடும். நமக்கு எப்பொழுதும் போஜன பிரியர்களா இருக்கிறபடினால எப்பொழுதும் போஜனத்திலேயே என்ன போயிடும். பழையதுன்னு சொன்னா அந்த பழையதுன்று பழையதுன்னா அது 1 நாள் 2 நாள் கிடக்கும். இது பழையதுன்னா நித்தியமா இருக்கக்கூடியது. பழையது முந்தைய 1000 என்றால் இது இப்போ நித்தியமாக இருக்கக்கூடியது. இது ரொம்ப பழையதான இந்த வேதம் என்று தெரிவித்தார் இங்கே. அது நித்தியமாக இருக்கக்கூடிய பழையதான வேதார்த்தத்தை அருளி செய்ய. இந்த வேதத்தை அருளி செய்தபடினாலே இதுவும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. முந்தைய 1000 வேதார்த்தத்தை வேதம் நித்தியமா இருக்கு, அதனாலே இதை சொன்னபடினாலே இதுவும் முந்தைய 1000 என்கிற அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். சர்வேஸ்வரன் இதர சஜாதீயனாய் அவதரித்தா போலே வேதமும் தமிழாய் வந்து இவர் பக்கலிலே அவதரித்தபடி அற்புதமா அர்த்தம் காட்டினார் இடத்தை.
சர்வேஸ்வரன் இதர சஜாத்தியனாய் அவதரித்தா போலே சர்வேஸ்வரன் எம்பெருமான், எல்லோரையும் நியமிக்கக்கூடிய அறப்பிரிவனான எம்பெருமான். அப்படிப்பட்டவன் இதர சஜாத்தியனாய் அவதரிக்கிறா போலே, இதர சஜாத்தியன் மற்ற பேரை போலேயே வந்து பிறக்கிறான். இதே போல வந்து பிறக்கிறான் எம்பெருமான். மீனுனா மீனாகவே வந்து திருவதாரம் பண்ணினான், ஆமைனா ஆமையாவே பிறக்கிறான், வராகம்னா பன்றியாவே பிறக்கிறான். மற்ற பன்றிகள் எல்லாம் காலத்துல வராகத்தை பார்த்த உடனே ஓ நம்ம ஜாதியை சேர்ந்தவன் என்று எம்பெருமானோட வந்து உரசித்து காலத்துல தங்கள் உடம்பை, ஏன்னா இவன் ஈஸ்வரனே தெரியல. அப்படி அதே போல வந்து திருவதாரம் பண்ணுகிறான் எம்பெருமான், அறப்பெரியவனான். அதே போல மனுஷனாக பிறந்தாலும் தெரிவதே கிடையாது, அவன் சர்வஸ்மாத் பரன், அறப்பெரியவன் என்பது தெரிவதே கிடையாது. அப்படி இதர சஜாத்தியனாக, அது மிருகமாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, எத்தனை விதத்துல இருக்கான் எம்பெருமான். ஜலரூபத்திலையும் கல் ரூபத்திலையும் சாரி கிராமம் இடத்துல கல்லாவே எழுந்தருள் இருக்கான். இப்படி இருந்தா கல்ல போலே இருக்கான் எம்பெருமான், வித்தியாசமே தெரியாதா போலே. ஆக இப்படி அல்லவா எம்பெருமான் இதர சஜாத்தியனாக அமைத்துக் கொண்டு வந்து திருவதாரம் பண்ணுகிறான். அப்படி சர்வேஸ்வரன் இதர சஜாத்தியனாய் அவதரித்தா போலே அவன் எப்படி வந்து பிறந்தானோ அறப்பெரியவன் இப்படி தாழ நிற்கிறான். ஒரு மல்லாகவும் கர மிருகமாகவும் கல்லாகவும் இப்படியெல்லாம் நிற்கிறானே எம்பெருமான். அதே போல வேதமானது, வேதமும் தமிழாய் வந்து இவர் பக்கலிலே அவதரித்தபடி, அதே போல வேதம் படித்த அது தமிழ் பாஷையாக இவரிடத்திலே வந்து அவதரித்தது என்று தெரிவிக்கிறார். வேதவேத்யே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேதா பிராச்சேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மா என்ற அற்புதமான ஸ்லோகம் பார்க்கிறோம் ஸ்ரீராமாயணத்தில். வேதம் இருக்க அது பார்த்தது வேதவேத்யே பரே பும்சி என்று வேதவேத்யன் எம்பெருமானுக்கு திருநாம். வேதத்தாலே அறியப்படுபவனாக இருக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட வேதவேத்யனான எம்பெருமான் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே அறப்பெரியவனானவன் தசரதாத்மஜன் என்று தசரதனுக்கு பிள்ளையாக வந்து எம்பெருமான் திருவோதாரம் பண்ணினான். ராமபிரானாக சக்கரவர்த்தி திருமானாக வந்து திருவோதாரம் பண்ணினான் தசரதாத்மஜனாக. வேதம் பார்த்தது உடனே ராமன் வந்து அறப்பெரியவன் எம்பெருமான், அவன் வந்து இப்படி சாதாரண மனுஷனா தசரதன் மூலமாக வந்து பிறந்துட்டானே, தசரதன் அப்பான்னு கொண்டு இவ்விடத்துல வந்து பிறந்தானே என்று வேதம் பார்த்தது. பார்த்த உடனே நாம வெறும் வேதம் வேதம் அறப்பெரியவன் நான் அறப்பெரியவன் நான் நாம் இருந்தோம்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எம்பெருமான் அறப்பெரியவன், அவனை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த அறப்பெரியவனானவே தாழ இறங்கி வந்துட்டான், ராமனை மனுஷனா வந்து பிறந்துட்டான். அப்படி இருக்கும்போது நாம நித்தியமா இருக்கோம், நமக்கு எந்த குறையும் கிடையாது, நாம் அபௌருஷேயம், நம்ம எந்த புருஷனும் எழுதலை, நமக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்றதெல்லாம் நமக்கு பெருமை பெருமைன்னு இப்படி பெருமையை பார்த்துட்டு மேலே உட்கார்ந்தோம்னா ஒருத்தரும் நம்ம கிட்ட வரவே மாட்டார். எம்பெருமானிடத்துல யாராவது போராட அவனுடைய பெருமையை பார்த்தால் யாரும் போவதே கிடையாது. அதனாலே எம்பெருமான் ராமனாக வந்து திருவோதாரம் பண்ணினான். வேதம் பார்த்தது நாம பெருமையாக இருந்து கொண்டு இல்லை இல்லை நான் பெரியவன் அறப்பெரியவன் இருந்தா ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னு பார்த்தது. உடனே என்ன பண்ணிட்டுனா ராமாயணமா வால்மீகி வாயிலாக வந்தது. இப்படி எம்பெருமான் தசரதனுடைய பிள்ளையாக வந்து திருவோதாரம் பண்ணினானோ அதே போல வேதமானது வால்மீகி வாயிலாக ராமாயணமாக வந்தது. சாட்சாத் ராமாயணாத்மனா இடத்திலே பிராச்சேத சாதாசி என்று பிராச்சேதஸ்து பேர் பெற்ற வால்மீகி முனிவர் வாயிலாக ராமாயணமாக திருவோதாரம் பண்ணித்து வேதமானது என்று இடத்திலே எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். ஆக இப்படி அப்படி தாழ நின்று தொல்லியோ இடத்துல வேதமானது ராமாயணமா இறங்கி வந்து இல்லையோ அதே போலத்தான் இவ்விடத்துல பெருமான் இதர சஜாத்தியனாக வந்து திருவோதரித்த உடனே பார்த்தது இந்த வேதமானது பார்த்தது அது தமிழ் பாஷையாக மாறி ஆழ்வாருடைய வாயிலாக புறப்பட்டது. அதனாலே இவருடைய பாசுரங்களும் நித்தியம் முந்தையாயிரத்துள் என்று அதையெல்லாம் பறக்க ஆச்சாரியர் இதயத்திலே அழகியமனவாள பெருமாள் நாயனார் 70வது சூர்ணிகையில ஆச்சரியமாக நிரூபித்து காட்டுகிறார். அவடத்துல நித்தியமாக இருக்கக்கூடியதுதான் திவ்ய பிரபந்தமும் கூட. இதுவும் அனாதி ஆகஸ்தியமும் அனாதி என்றெல்லாம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இடத்துல இதுவும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது, நித்தியமா இருக்கக்கூடியதுதான் திருவாய்மொழியும். திருவாய்மொழியும் நித்தியமா இருக்கக்கூடியது ஆழ்வார் வாயிலாக எம்பெருமான் வெளியிட்டார். அதை ஆழ்வாரே காட்டுகிறார். யானாய் தன்னைத்தான் பாடி தன்னாவென்னும் வெண்ணம்மான் திருமாலிரும் சோலையானேன்னு என் வாயில உட்கார்ந்து அவன் தான் பாடினான். அவன் முன்னுரு சொல்ல நான் பின்னுரு சொல்லேன்னுட்டார். நம்புல அவன் முன்னாடி உரு சொன்னா அவன் சொல்ல சொல்ல பின்னாடி உரு சொல்றதுன்னு இல்லையோ, பாசுரங்கள் எல்லாம் சந்தை சொல்றோம் இல்லையோ, ஆச்சாரியன் சொல்ல பின்னாடி அதை போல அவன்தான் என் வாய் முதலப்பனை என்று மறப்பனும் என்று வாய் முதலப்பனாக என்னுடைய நாக்கிலே சிம்மாசனமிட்டருளி இடத்துல இந்த திருவாய்மொழியை என் வாயிலாக வரவழைத்தான் எம்பெருமான். அவ்வளவுதானே தவிர இதுவும் நித்தியமாக இருக்கக்கூடியதுனாலே முந்தையாயிரத்துள்னு காட்டினார். இடத்துல அப்படி அவதரித்தது இது என்று காட்டி முந்தையாயிரத்துளி
தொலைவில்லி மங்களத்தை சொன்னா செந்தமிழ் பத்தும் வல்லார் என்று தொலைவில்லி மங்களத்தை சொல்லக்கூடிய இந்த 10 பாசம் அது எப்படி இருக்குன்னா செந்தமிழ் செவ்விய தமிழ் என்று மிகவும் செவ்விய தமிழ், ரொம்ப பசுமையோடைய கூடின தமிழ். என்ன ஆச்சரியமா இருக்கு! ஆழ்வாருடைய தமிழை போல தமிழே கிடையாது. அதை போல தமிழ்ங்கிறது கிடையவே கிடையாது. அடிக்கடி சொல்வது உண்டு, தமிழ் தாத்தான்னு சாமிநாத ஐயர்னு இருந்தார். இந்த தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர்னு அவர் எப்பொழுதும் அவர் கொண்டாடக்கூடியது, தமிழுக்கு பேர் போனவர் அவர், அப்படிப்பட்டவர். அவர் எப்பொழுதும் அடிக்கடி ஒன்று தெரிவிப்பது உண்டு, பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் கத்தா தெரியல. என்ன தமிழ், என்ன தமிழ், தமிழ்னா இதல்லவா தமிழ். இதே போல தமிழ் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஆச்சரியம். தமிழ் தமிழ்னு பெருசா எல்லாம் கொண்டாடின்னு போனவங்களும் தமிழன் தமிழன் தமிழன்னு சொல்ல தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்லாம் அவனுக்கெல்லாம் இப்போ என்ன, இந்த தமிழுடைய பெருமை யாருக்கு தெரியுது? இதல்லவா தமிழ், தமிழ்னா இது, தமிழன்னு கூட சொல்ல தெரியாதவன்னா நான் தமிழன் தமிழன்னுகிறான். அதான் ஆச்சரியம். ஆனா என்ன தமிழ் ஆழ்வாருடைய தமிழ்னா அதைத்தான் ஆச்சரியமா காட்டுகிறார் இவ்விடத்திலே. செந்தமிழ் என்று செவ்விய தமிழ் பசும் தமிழ். எப்படி இருக்கு? பசும் தமிழாக இருக்கக்கூடியது. பசுமை அப்படியே இந்த சப்தங்கள் எல்லாம் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு சப்தம் செவிக்கினிய செஞ்சொல்லேன கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல். கேட்டா எல்லாம் பரமத்தில் போனா சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? எங்கேருந்து வந்திருக்கேன்? ஆழ்வார்த்திலேருந்து வந்திருக்கேன், தொலைவில்லி மங்கலத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே அப்படியா என்ன தெரியும் உங்களுக்கு? திருவாய்மொழி தெரியும். சுவாமி எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயம் கற்றுக்கோங்க. இல்லைன்னா அங்கே போனால் தெரியும். ஓ அங்கே போனால் தெரியுமா, அப்போ இங்கே எது கற்றுக்கணும்னு விடுவாங்க. அதனால தான் அங்கே சொல்ல, அங்கே போனால் எல்லாம் தெரியும்னு விட்டா உடனே அப்போ அதுக்கு தான் சுவாமி நாங்கள் இங்கே கற்றுக்கிறதே இல்லைன்னு விடுறான். ரொம்ப கஷ்டம் சொல்கிறத. நான் என்னென்ன கட்டாயம் கற்றுக்கணும், தாய்மொழி கற்றுக்கணும், அதனுடைய அர்த்தங்களை கற்றுக்கணும், அவசியம் கற்றுக்க வேண்டியது அது. நானே அங்கே போன உடனே அவ கேட்டா உடனே திருவாய்மொழியிலேருந்து ஒரு பாசுரத்தை எடுத்து சொன்னா, காட்டித்தன் கனை கடல்கள் கடுநரகம் போல் ஒழித்த வாட்டா தெம்பெருமானை வழங்குருகூர் சடகோவன் பாட்டாய தமிழ் மானை 1010 கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல். கேட்டு இந்த 1000ல் ஒரு 10 பாட்டை கேட்டார்கள்னு சொன்னான். உடனே என்ன பண்றா அப்படின்னா, கேட்டு ஆறாறுவானவர்கள் அதை கேட்டானா அவனுக்கு தரிக்க முடிவதில்லை. இன்னும் சொல்லாய் சீமானே, இன்னும் சொல்லாய் சீமானே, இன்னும் சொல்லிட்டே இருக்கும். நான் கேட்டுட்டே இருக்கும் திருவாய்மொழியை. என்ன அழகு, என்ன அழகு, என்னமா பாடியிருக்க. ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள்னு சொன்னா அதை போல கிடையவே கிடையாது. செவிக்கினிய செஞ்சொல், அதுதான் நான் செவிக்கு இனிமையா இருக்கக்கூடிய செஞ்சொல். அவ்வளவு பரம போக்கியமா இருக்கு என்று கொண்டுதான் இடத்துல இதைத்த வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். அதை பார்த்தானே எல்லாத்துலேயும் திருவாய்மொழி சேவை வச்சிருக்காரு. எவ்வளோ ஆனாலும் கூட உற்சவார்கள் என்ன திருவாய்மொழி சேவைங்கிறது இல்லாமல் கிடையவே கிடையாது. அது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் இருந்தாலும் கூட திவ்யப்பிரபந்தங்கள்லாம் இருந்தாலும் மற்ற ஆழ்வாருடைய எல்லா ஊர்லேயும் நடக்கூடியதான். ஆழ்வார்களில் மட்டும் மற்ற ஆழ்வாருடைய திருநட்சத்திரங்களாக இருந்தாலும் திருவாய்மொழி சேவைங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டானது. ஆழ்வாருடைய திவ்யப்பிரபந்தம் மட்டும் சேவிப்பதில்லை, திருவாய்மொழி கட்டாயம் சேவிக்கிறார். காரணம் அவ்வளவு ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம் அது. அதை போல தமிழே கிடையாது என்று அற்புதமாக கொண்டாடுகிறார். இடத்துல செவ்விய தமிழ் இன்னதுதான் அர்த்தம்னு அர்த்த நிர்ணயம் பண்ணும் காலத்தை இதற்குண்டான தெரிவு மற்ற எதுக்குமே கிடையாது என்று சொல்லும்படியா அவ்வளோ அற்புதமாக அமைந்தது. அர்த்தத்தை விசதமாக காட்டுவது, அது மேல நன்னா பறந்து காட்டுறது. அர்த்தத்தை விசதமாக காட்டுறதுன்னா நான் நன்னா காட்டுறது, அப்படி சுருங்கி அப்படி காட்டுறது, ஏதோ அப்படி காட்டுட்டு அவளே தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்று விட்டு போவது என்பது கிடையாது. தெளிவுனா அவ்வளோ தெளிவு நன்றாக குறையில்லாமல் காட்டுகிறது இவ்விடத்துல இந்த அர்த்தங்களை எல்லாம் இந்த திவ்ய பிரபந்தம். அதனாலேயும் இது செந்தமிழ் என்று செந்தமிழுக்கு அர்த்தம் காட்டுகிறார் நம்புள்ளை இவ்விடத்துல. அதனால்தான் என்ன தெளிவா அவரே ஏற்கனவே தெளிவா காட்டுற. அதுக்கு மேல நம்புள்ளை ஈடு வேற, அது வேற இன்னும் தெளிவா இருக்கு. அதுக்கு மேல அடியன் வேற இன்னும் தெளிவுபடுத்துறேன்னு சொல்லித்தான் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. கடைசியில திருவாரூர்லேயே 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஆரம்பத்தில் தான் இருக்கு. ஆக என்ன இன்னும் தெளிவா இன்னும் போராடணும், நன்னா தெரியணும், நன்னா புரியணும் என்று சொல்லிதான் நீண்டு போய் அவ்வளவு அற்புதமா அர்த்த விசேஷங்களை வாரி வர்ஷிக்கிறார் ஆழ்வார். என்ன அப்படின்னா அதை அனுபவிக்க அதுல இருந்து மேல போவே முடியலன்னா. இந்த சப்தங்கள் ஒவ்வொன்றும் இந்த வியாக்கியானத்துல மூழ்கி போனா அதுல இருந்து மேலே போவதற்கு மனசே வரமாட்டேங்கிறது. ஐயோ இது முடிஞ்சு போயிடுமா என்று முழுதும் வெண்ணை அழைந்து தொட்டுணும் இருக்கார் போல தொட்டு அனுபவிக்க வேண்டிய திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழியாக எப்படினாலே அவ்வளவு ஆச்சரியமான அர்த்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இட்டை அபியசிக்க வல்லார் சிவபதிக்கு அடிமை செய்ய பெறுவர். இத்தை அபியசிக்க வருவார். யார் இதை அபியசிக்கிறார்களோ, யார் இதை கற்கிறார்களோ அவர்கள் சிவபதிக்கு அடிமை செய்ய பெறுவர் என்று சிவபதி திருமாலுக்கு அடிமை செய்வார்கள்னு பாட்டில காட்டினார்களோ. செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே என்று திருமாலுக்கு அடிமை செய்ய பெறுவர்கள். சிவபதி திருமால்னா என்ன? திருவோடைய கூடின மால்.
என்று திருவினடத்திலே மிகுந்த வியாமோகம் காதல் கொண்டிருக்கக்கூடிய மால் திருனா பெரிய பிராட்டியார் அவரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு. சிவபதி அதைத்தான் இங்கே சிவபதிக்கு அடிமை செய்ய பெறுவர் பெருமாளும் பிராட்டியும் சேரவிருக்க இளையபெருமாள் அடிமை செய்தாற் போலே விசிஷ்ட வேஷத்திலே அடிமை செய்ய பெறுவர். ஆச்சரியமா காட்டினார் கடைசியில். பெருமாளும் பிராட்டியும் சேரவிருக்க பெருமாளும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் காலத்தில் அடிமை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆசைப்பட்டான். இடத்துல லக்ஷ்மணன் காட்டுக்கு புறப்படும் காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அடிமை செய்ய வேண்டும். இப்போ ரெண்டு பேரும் காட்டுக்கு புறப்பட்டு நிற்கிறார். புறப்பட்டு நின்ற காலத்தில் அவரிடத்துல சரணாகதி பண்ணான். லக்ஷ்மணன் ராமனுடைய காலை இன்னும் கெட்டியா பிடிச்சிட்டு சப்ராது சரணவுகாடம் பீட்டிய ரகுநந்தன் சீதாமுவாச்ச அதியசாக ராகவம்ச மகாபிரதம் என்று சீதா பிராட்டியை பார்த்து கட்டாயம் என்னை காட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்தான். சீதா பிராட்டியும் புருஷகாரம் பண்ணினாள். அதனாலே சக்கரவர்த்தி திருமான் காட்டுக்கு அழைத்து போனான். லக்ஷ்மணன் எதுக்காக போனான் அவன் அங்கேயே சொல்லிட்டான். ராமன் கேட்டான், எதுக்காடா காட்டுக்கு வரணும், பெருமா காட்டுக்கு வரணும்ன்ற எதுக்கு, என்ன பண்ண போற நீ, என்னத்தான் அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு, நான் போறேன், எனக்கு மனைவி வரணும், சரி அவளை கூட கூட்டின்னு போறேன், நீ எதுக்காக வரணும், நீ என்ன பண்ண போற, நீ எதுக்கு கஷ்டப்படணும். அப்பொழுது அவன் தெரிவித்தான், நீங்கள் ரெண்டு பேரும் ஆனந்தமாக இருப்பீர்கள் சித்திரகூட பர்வத தாழ்வரைகளே பவாம்ஸ்து சகவைதே கியா கிரிசானுசுரம் சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே என்று பவாம்ஸ்து சகவைதேக்கியா தேவரீர் வைதேகின்னு சொல்லக்கூடிய சீதா பிராட்டியுடன் சித்திரகூட பர்வத தாழ்வரை அதனுடைய அடிவாரத்தில் நல்ல ஆனந்தமாக விளையாடுவீர்கள். அப்படி விளையாடும் காலத்தில் தேவரீர் முழித்திருக்கும் காலத்திலையும் உறங்கும் காலத்திலையும் எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பவாம்ஸ்து சகவைதேக்கியா கிரிசானுசுரம் சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று எல்லா அடிமைகளும் பண்ணோம்னா ஒன்றென்று இரண்டல்ல எல்லா அடிமைகளும் பண்ணோம். ஜாகிரத ஸ்வபதச்சதே என்று தூங்கும் காலத்திலையும் விழித்திருங்காலத்திலையும் எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும் என்று இளைய பெருமாள் லக்ஷ்மணன் எப்படி பிரார்த்தித்தானோ அக்காலத்தில் பிரார்த்தித்து போனான். போனபடியே பண்ணான். அது ரொம்ப முக்கியமானது. கைங்கரியத்தை பண்ணவும் பண்ணான். சில பேர் போவா சிஷ்யானா சுவாமிக்கு நான் எல்லாம் பண்றேன்னு யாத்திரைக்கு கூட்டின்னு போவேன். கடைசியில் ஆச்சாரியன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். சிஷ்யருக்கு இவர் ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லாம் பண்றேன்னு போயிடுவார். கடைசியில் காத்தால சுப்பிரபாதம் ஆச்சாரியன் பாடுவார் சிஷ்யனுக்கு, எழுந்துருடா என்னடா இப்படி தூங்குற வந்துட்டு முடியல சுவாமி வந்த அடுப்பு பாவம் ஆச்சாரியன் இவருக்கு அடுப்பா அவருக்கு அடுப்பு. கடைசியில் வந்த இடத்துல இப்படி ஒன்றும் சிஷ்யா ஒன்றும் பண்ண மாட்டான். கடைசியில் ஆஹா அதே போல இல்லாமல் சொல்லுவா அது பண்றேன் இது பண்றேன்னுவா. ஆனால் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. அதான் லக்ஷ்மணனுக்கு உண்டான ஏத்தம். போன இடத்துல எல்லா அடிமைகளும் செய்தான். நம்மிடத்துல வந்தபடினால்தான் நம்மிடத்துல திரும்பி வந்த காலத்தில் அதனால்தான் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது. அதனால எல்லாரும் ஒவ்வொரு கையில ஒவ்வொரு கைங்கரியத்தை பண்ணினார்கள் ராமனுக்கு. ஆனால் இவன் ஒரு கையாலே திருவன் கொத்த குடையும் ஒரு கையாலே திருவன் சாமனமும் தரித்து அடிமை செய்தார்னு காட்டின ஆச்சரியமா ஸ்ரீவச்சனம் உடனே திவ்யசாஸ்திரத்தில். அதனால ரெண்டு கைங்கரியம் இவனுக்கு மட்டும் லக்ஷ்மணருக்கு மட்டும் நாங்க போய் காட்டுல போய் கைங்கரியம் பண்ணி 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 பழகினபடினாலே ஒரு கையாலே கொடையை பிடிச்சிட்டு இருக்கான், ஒரு கையாலே சாமரம் வீசணும் வந்த பிற்பாடு என்று பார்க்கிறோம். இப்படி திருமாலுக்கே அடிமை செய்வார், அவனுக்கே அடிமை செய்வார். எப்படி இளைய பெருமாள் அடிமை செய்தானோ பிராட்டியும் ராமனுமான சேர்த்தியிலே அதே போலத்தான் இவ்விடத்துல ஆழ்வார் இவ்விடத்துல பாடின இந்த 10 பாசுரங்களை கற்கக்கூடியவர்கள் அவர்கள் எம்பெருமானுக்கே அடிமை செய்வார்கள் என்று அது அடிமை அவிச்சின்னமாக தொடர்ந்து செல்லக்கூடிய இடம்னு சொன்னார். அது பரமபதம். அங்கு சென்று எப்பொழுதும் நித்தியமாக இருந்து எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அந்த சேர்த்தியில கைங்கரியம் செல்வார்கள் என்று அதுதானே பிரார்த்தனையே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அதைத்தானே பிரார்த்திக்கிறோம். எம்பெருமானும் அவனுமான சேர்த்தியில அவர்கள் இருவருடைய ஆனந்தத்துக்காகவே சர்வதேச கர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் சர்வவிதமான கைங்கரியங்களும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. துவயத்திலே உத்தரகண்டத்துக்கு அதான அர்த்தம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு பார்க்கிறோம் பூர்வகண்டம். அது மேலே உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாயனமான்னு பார்க்கிறோமே, அதுக்கே அதானே அர்த்தம். அதனாலே அங்கு சென்று அடிமை செய்வோம் இடைவிடாமல் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. இவ்விடத்திலே இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு 10 பாசுரங்கள், அதோட என்ன ஆச்சரியமான பலத்தை தெரிவிக்கிறார். இந்த 10 பாட்டை அபியசித்தவர்களுக்கு கட்டாயம் கைங்கரியம் நிச்சயம். அதுதானே பொருந்தியது. ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதுன்னு சொன்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ணியே தீர வேணும். அதுவும் யாருக்கு அடிமைப்பட்டது? அவனும் பிராட்டிக்கும் அடிமைப்பட்டது. மிதுனசேஷத்துவம் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். அவனுக்கும் பிராட்டிக்கும் அடிமைப்பட்டு இருக்குன்னு சொன்னா அடிமைப்பட்டதுன்னு சொன்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். நாளே அந்த கைங்கரியம் கட்டாயம் சித்திக்கும் இந்த 10 பாட்டை அபியசித்தவர்களுக்கு என்று ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவித்து உயர்ந்த பலத்தை சொல்லி தலை கட்டுகிறார் இந்த 10 பாசுரத்தை. அப்படிப்பட்ட அந்த 10 பாட்டினுடைய
கடைசி பாசுரம் அதை இவ்விடத்துல அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றோம். இவ்விடத்துல அதற்கு முக்கியமான காரணம் இது என்று தெரிவித்தார். இவ்விடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான், உள்ள இருக்கக்கூடிய தேவபிரான் என்ன, அந்த சன்னதியில இருக்கக்கூடிய அரவிந்தரோஷன் என்ன, இவருடைய பரம இன்னொருள் நிரிஹேதுக கிருபையாலே, அவனுடையவும் பிராட்டினுடையும் பரம இன்னொருளாலே தான் இது நடக்கிறதே தவிர வேறொன்று கிடையாது. மூல சுகிருத்தம் அவனாக அப்படின்னாலே இடத்துல அவனுடைய பரம இன்னொருளாலே நடந்தது விடத்துல என்று தெரிவிக்க வேணும். அதற்கு மேலே இந்த காலக்ஷேபத்தையும் தொடர்ந்து அடியன் திருமாளிகையிலிருந்து தெரிவித்து வருகிறபடினாலே அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டாள் ரங்கமன்னார்களுடன் அவர்களுடைய பரம இன்னொருளாலே நடந்தது. அதற்கு மேலே ஆழ்வார் திருமலையிலே இருக்கக்கூடிய ஒளிந்தன்னவிரான் ஆதிப்பிரான், அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சிமார்கள், அதற்கு மேலே அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார், அவருடைய பரம இன்னொரு ஆழ்வாருடைய கிருபை இல்லைன்னா இதை போல அனுபவிக்கவே முடியாது. அதனாலே ஆழ்வாருடைய பரம இன்னொருளாலே விடத்திலே அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றோம். அதற்கு மேலே முக்கியமான காரணம் என்று தெரிவித்தார் அடியனுடைய திருத்தகப்பனார் திருத்தாயார் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகராய் எழுந்தருளி இருந்த இடைவெள்ளி ஸ்ரீனிவாச பூவராகாச்சாரியர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய பரம இன்னொருளுக்கு பாத்திரபூத்தன் ஆனபடினாலே விடத்துல இத்தனை அர்த்த விசேஷங்களையும் கற்பித்து கொடுத்தவரே அவர்தான். சுமார் 25 வருஷத்துக்கு மேலாக விடத்திலே காலக்ஷேபம் செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றபடினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு காலக்ஷேப சாற்றுமழையே நடந்தது. அதனாலே எல்லாம் அவரிடத்திலே தான் போய் சேரும். அடியனுடைய திருத்தகப்பனாருக்குத்தான் அத்தனை பெருமையும் போய் சேருமே தவிர அடியனுடையது என்பது எள்ளளவும் கிடையாது. இவ்விடத்துல எல்லாம் அவருடைய பெருமை அவ்வளவு ஆச்சரியமாக அர்த்தத்தை நிரூபணம் செய்து காட்டக்கூடியவர். கீழே சொன்ன காலக்ஷேபம் சொல்லும் காலத்துல விடத்துல எம்பெருமானார்னு சோமாசியாண்டான்னு சொல்லணும். அதே போல தொலைவில்லி மங்கலம்னா நம்மாழ்வார் சொல்லணும். அதே போல திருவேங்கடமுடியான்னா அனந்தாழ்வான்னு சொல்லணும். இவர்களெல்லாம் பட்டரை அழகியமனவாளன்னு சொல்லணும். அதே போல பகவத் விஷயம்னு திருவாய்மொழிக்கு அர்த்தனம் சொல்லணும்னா அடியன் தாப்பனார் சொல்லணும். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதை போல அனுபவித்து சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப அபூர்வம்னா அவ்வளவு அனுபவம், அவ்வளவு அர்த்த விசேஷங்களை வாரி வருஷித்தார காலத்துல அதில் சிந்தினது சிதறினது தான் அடிய நெஞ்சில் தேங்கியிருக்கு. அது சொல்றதுக்கே இப்போ 5 வருஷம் ஆடுதுன்னு சொன்னா இப்போ அவர் எவ்வளவு அர்த்தங்களை வாரி வருஷித்திருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு அர்த்தங்கள் அபாரமாக தெரிவித்தார். இவ்விடத்துல வந்திருந்து ஆழ்வார் திருநாளில் இங்கே திருப்புடி ஆழ்வார் இடத்துல 2 தடவை பகவத் விஷய சாத்துமறை பண்ணினார், காலக்ஷேப சாத்துமறை பண்ணினார். அதே அப்படிப்பட்ட ஒரு சௌபாகியம் அவரையே பற்றி இருந்தபடினாலே அவருடைய நிர்ஹேதுக கிருபையின் காரணத்தாலே அவர் கூட இங்கே சாத்துமறை பண்ண அங்கதான் பண்ணாரே தவிர இங்க பண்ணல. ஆனால் அவருடைய பரம இன்னொருளாலே இவ்விடத்துல அடியன் இங்கே சாத்தும்பறை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அதை அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமே தவிர வேறொன்று கிடையாது. அப்படிப்பட்ட கீர்த்திமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியனுடைய திருத்தகப்பனாருடைய பரம கிருபைக்கு பல்லாண்டு 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 என்று பாடி, அதே போல அடியனுடைய திருத்தாயாருடைய கிருபைக்கும் பல்லாண்டு 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 என்று பாடி, அதற்கு மேலே எத்தனை பொறுமையாக இவ்விடத்துல இருக்கக்கூடிய கோஷ்டியார்னிகள்லாம் அங்கேயும் கேட்டு இங்கேயும் பொறுமையாக கேட்டு இவ்விடத்துல எல்லாம் செய்தது. அதுவும் மத்தியான சமயத்துல இப்ப என்னவோ வெயில் அங்க வெயில் வேற இருந்தது. இப்போ அந்த சமயத்துல மத்தியானம் தூக்கம் வராது கேட்டது பெரிய விஷயம். ஏன்னா மத்தியானத்துல எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி அந்த ஸ்டவ பரிகாரம் பண்ணிக்கொள்ளக்கூடிய காலம். அது போஜனம் உள்ள போயாச்சுன்னா கடைசியில உண்டமயக்கம்னு தொண்டனுக்கும் உண்டு இருந்தாலும் சரி உண்டமயக்கம் வந்துடும். அப்படி இல்லாமல் இடத்துல அதெல்லாம் அந்த சிரமமெல்லாம் பாராமல் வந்திருந்ததற்கு அடியேன் தலையெல்லாம் கைமாறிலேன்னு ஒவ்வொருத்தர் இடத்துலையும் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடத்துல சிரமம் பாராமல் அங்கிருந்து எல்லாரும் இங்கே வந்திருந்து இந்த காலக்ஷேபத்தை நடத்தி கொடுத்ததற்கு அடியேன் இடத்துல கிருதஞத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக இங்கே பொறுமையாக இருந்து இங்கே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதுக்கு மேலே வெளியூர்ல இருந்து கேட்டுருந்தாலும் சரி அவர்களுக்கும் அடியேன் கிருதஞத்தையை தெரிவித்து மேலே இங்கே சுவாமி இடத்துல ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகராக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநாரி இங்கே தீர்த்தகாரர் ஸ்தலத்தாராக இருக்கக்கூடிய சுவாமி ஆத்தான் கீழ திருமாளிகை ராமானுஜாச்சாரியர் சுவாமி, அப்படிப்பட்ட அந்த சுவாமி இந்த திவ்யதேசத்துக்கு ஸ்தலத்தாராகவும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த சுவாமி அவருடைய தலைமையிலே நடக்கிறது என்று சொல்லக்கூடியது அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு பாக்கியம். அந்த சுவாமி இடத்துல பொறுமையாக இத்தனை காலம் எழுந்தருள் இருந்ததற்கு அந்த சுவாமிக்கு அடிய தலையெல்லாம் கைமாறினேன் என்ற கிருத்தಜ್ಞத்தையை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பொறுமைக்கு பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடி, அதே போல
இவர் சுவாமியும் எல்லா மற்ற சாத்துமறைகளுக்கும் எழுந்தருளி இருந்து அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று அந்த சுவாமிகள் திருவடி தாவரிலே பிரார்த்தித்து அதை எல்லாவற்றையும் செப்பனே நடத்தி தர வேண்டும்னு நிறைய கைங்கரியங்கள் செய்து போகக்கூடியவர் சுவாமி. ஆழ்வார்த்திலையும் நிறைய கைங்கரியங்கள் கோயில்ல அதெல்லாம் நிறைய நின்று போயிருந்ததோ அப்படிப்பட்டது, மற்றதெல்லாம் நிறைய கைங்கரியங்கள் செய்து வருகிறார் சுவாமி. அதனால அதில் ஆழ்வாரத்தை மிகுந்த பிரீதி கொண்டு இடத்துல நிறைய கைங்கரியங்கள், அதே போல இந்த திவ்யதேசம் தொலைவில்லி மங்கலத்திலையும் நிறைய கைங்கரியங்கள் சுவாமி செய்து வருகிறார். அதனால அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய கைங்கரியம் அவிச்சின்னமாக தொடர வேண்டும் என்று உள்ளே எழுந்தருள் இருக்கக்கூடிய அதில் தேவபிரான் என்ன, அதே போல அரவிந்தரோச்சன் இவர்கள் திருவடி தாமரையிலே பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பாசுரங்களை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன். மணிமாட மோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமிமலை நீரினி அன்னமீரு மக்காதையில் விடுமினோ தவள ஒன்றங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் உவலையொன் மலர் கண்கள் நீர் மல்கான் நின்று குமுருமே துவலில் மா மணிமாட மோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமிமலை நீரினி அன்னமீரு மக்காதையில் விடுமினோ தவள ஒன்றங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் கோளையொன் மலர் கண்கள் நீர் மல்கான் நின்று குமுருமே குமரமோ தமிழமொழி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமுதமின் மொழியாளை நீருமக்காசை நீ அகத்தினீர் நிமிர் கொண்டாலும் திணிக்கும் மத்திவள் தேவதேவ பிரான் என்னே நிமியும் வாயுடு கண்கள் நீர் மல்கானை பொசிந்து கரையுமே கரைகொள் வைம்பொழில் தன்மை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு உரைகொழின் மொழியாளை நீருமக்காசை நீ அகத்தினீர் திரகொள் பவ்வத்து சேர்ந்ததும் திசையாலம் தாவி அளந்ததும் நிறகள் மேய்த்ததுமே விதத்தி நெடுங்கண்ணீர் மல்கணிக்குமே நிற்கும் நான் மரவாளர் வாழ் தொலைவில்லி மங்கலம் கண்டபின் அர்க்கமுன்னு மரபுராள் மலிந்தாள் கண்ணீர் வளர்ந்தமீர் கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்னே ஒர்க்கமுன்னு விழல் உகந்துகந்துள் மகிழ்ந்து குழையுமே குழையும் வான் முகத்தேழை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு இழகுள் ஜோதி செந்தாமரை கண்டிரான் இருந்தமை காட்டினீர் மழை பெய்தாலுக்கும் கண்ண நீரினோடு ஒன்று தொட்டும் மையாது இவள் நுழையும் சிந்தைகள் நீர் தொழு மத்திச புத்து நோக்கியே நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன்பொருணல் வடகரவன் தொலைவில்லி மங்கலம் நோக்கு மேல் அத்திசையல்லால் மறுநோக்கிலல் வைகள் நாடொள் ஆய்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமே வளர்நமீர் அன்னமீர் அணிமாமையில் சிறுமாணிகள் நம்மை கை வலிந்து என்ன வார்த்தையும் கேட்குறாள் தொலைவில்லி மங்கலம் என்னல்லால் முன்னம் நோத்தடிகளோ முகில் வண்ணன் மாயங்குளோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் தெரிந்தவே திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகள் இருந்தாம் அறிந்திருந்து வாழ் பொருணல் வடகரவன் தொலைவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கைகொள்தான் நாள் தொடங்கி இந்நாள் இருந்திருந்த அரவிந்தலோசனாயும் திறங்குமே திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகள் இருந்தாம் அறிந்திருந்து வாழ் பொருணல் வடகரவன் தொலைவில்லி மங்கலம் கருந்தடங்கண்ணி கைகொள்தான் நாள் தொடங்கி இந்நாள் இருந்திருந்த அரவிந்தலோசனாயின் திறங்குமே இறங்கினாடும் வாயுவை கண்ணீர்கள் அமரா மரங்கள் விளங்கும் வகை மணிவண்ணவோ ஊமால் துரங்கம் வாய் விளந்தான் உரை தொலைவில்லி மங்கலம் என்னே தன் கரங்கள் போப்பி தொழும் அவ்வூர் திருநாமம் கத்ததன் பின்னையே பின்னகொள் நிலமாமகள் கொள் திருமகள் கொள் திறந்திட்டாள் எண்ணமாயும் குரோ இவள் நெடுமாள் என்னே நின்று கூவுமாள் உண்ணி வந்தவன் நின்றிருந்துளையும் தொலைவில்லி மங்கலம் சென்னியால் வணங்கும் அவ்வூர் திருநாமம் கேட்பது சிந்தையே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததா என்னடைந்தா வன்குருகூர் அவர் சடகோபன் முந்தையாயிரத்துள்ளிவை தொலைவில்லி மங்கலத்தை சொன்னா சிறந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததா என்னடைந்தா வன்குருகூர் அவர் சடகோபன் முந்தையாயிரத்துள்ளிவை தொலைவில்லி மங்கலத்தை சொன்னா செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருமீதி பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.